அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தஆலா ஒரு பொக்கிஷமானதொரு மாதத்தை முன்னோக்கக்கூடிய நிலைமையில ஒரு பெருமதியான ஒரு இரவை முன்னோக்கக்கூடிய நிலைமையில அல்லாஹு தஆலா இந்த இடத்துல அல்லாஹ்வினுடைய வீட்டுடைய விருந்தாளிகளாக அல்லாஹு தஆலா எங்களை கொண்டு சேர்த்திருக்கிறான். அவனுடைய இல்லத்தில், அவனுடைய பைத்தில் எப்படி எங்களோட வீடுகளுக்கு நாங்கள் விருப்பம் இல்லாதவர்களை எடுக்க மாட்டோமோ, அல்லாஹும் அவனுடைய வீடுகளுக்கு விருப்பம் இல்லாதவர்களை எடுக்க மாட்டோம். அவங்களுக்கு வரைகிறார். ஜும்ஆவுடைய நாளாக இருந்தாலும் வெளியிலிருந்து கதைச்சு கொண்டிருப்பாங்க, ஏதோ வாசல் அடியில படி அடியில தொழுதுட்டு பேசிடுவாங்க. இன்னும் சில பேர் இருப்பாங்க மஸ்ஜிதுக்கே வாரதில்லை, ஆனா தொழுகையாளி. சில பேரை நான் சந்திச்சிருக்கிறேன், அவங்க சாதாரணமா அவங்க தஹஜ்ஜுதுக்கு 3:30 எழும்புற மக்களும் இருக்கிறார். ஆனா ஃபஜ்ருக்கு வாரல 3:30 எழும்பி தஹஜ்ஜுத் தொழுகிற சில நிறைய பேர் இருக்கிறாங்க. சில பேர் ஃபஜ்ருக்கு இமாம் ஜமாத்துக்கு வாரல. அவங்களுக்கு பழக்கம் ஊட்ல தொழுது. அல்லாஹ் அவருடைய வீட்டுக்கு விருப்பம் இல்லாதவங்க அல்லாஹ் இருக்க மாட்டான். அல்லாஹ் எங்களோட முழு பரம்பரையில் ஒருத்தரும் கூட அப்படி ஆகிறாம இருப்பானாக. ஒரு சங்கையான மாதம் ரமதானுடைய மாதத்தை முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். இன்னும் 17 நாள், இன்னும் வெறுமனே இன்னொரு 17 நாள் ஆகுற நேரம் ரமதான் என்ற ஒரு கண்ணியமான ஒரு மாசத்தை நானும் நீங்களும் அடைஞ்சிருப்போம். ரமதான் என்பது நாங்க எப்படி முஹர்ரம், ஸஃபர், ரபீஉல் அவ்வல், ரபீஉல் ஆகிர், எப்படி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் சாதாரணமான நாட்கள் கடந்து போகுதோ அது மாதிரி ரமதான் ஒரு சுபர் மாசம் தான் என்றது இல்லை. ஏனைய மாதங்களை கூட ரமதான் சுபர் மாதம். அது இரவாகுது, திரும்ப காலையாகுது, சூரியன் உதிக்குது, சூரியன் மறையுது, ஒன்றும் இல்லை, நாங்க நோக்குதான் பிடிக்கிறோம் என்று நினைச்சா அதுவும் இல்லை. ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் விசேஷமாக அல்லாஹ் ரெடி பண்ணிருக்கிறான். யாருக்காக வேண்டியன்னா இபாதுகளுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய அடியார்களுக்காக அல்லாஹ் விசேடமான எத்தனையோ திட்டங்களை முன் வச்சு அல்லாஹ் தஆலா ரமதான் என்ற மாதத்தை அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான். அது முஹர்ரம் மாதிரி அல்ல, ஸஃபர் மாதிரி அல்ல, ரபீஉல் அவ்வல் மாதிரி அல்ல, ஏனைய 11 மாதங்களை போல அல்ல. ரமதான் சம்திங் ஸ்பெஷல். ரமதான் ஒரு விசேஷமானது. ரமதான்ல அல்லாஹ் தஆலா அது ஸ்பெஷலான சில வேலை திட்டங்களை அல்லாஹ்வும் செய்யறான். மனிதர்களாக எங்கள்கிட்ட அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான். பொதுவாக நாங்க மனிதர்கள் அறிமுகம் செய்யற நேரம் ஒரு முக்கியமான ஒருத்தர், அவரை நாங்க இன்னும் ஒருத்தர் அறிமுகம் செய்ய போறோம். இவர் யாரு தெரியுமா என்று நாம தொடங்கிட்டோம். யாரு தெரியுமா என்று தொடங்கிட்டா அவர் அறிமுகப்படுத்துறதுக்கு பல கோணங்கள் இருக்கு. இவர் இன்னாங்க மகன் சொல்லுவோமே, இவர் இன்னாங்க மருமகன் சொல்லுவோமே, இவர் இந்த கம்பெனியோட எம்டின்னு சொல்லுவோமே, இது இந்த இந்த கம்பெனியுடைய மேனேஜர்னு சொல்லுவோமே, இந்த பள்ளியுடைய ஹஸரத் இன்னான்னு சொல்லி, இல்லாட்டி பள்ளியுடைய ட்ரஸ்டி போர்ட், எத்தனையோ டைட்டில்ஸ் இருக்கு ஒருத்தர் அறிமுகம் செய்யறது. எத்தனையோ டைட்டில்ஸ் இருந்தாலும் நாம் எதை வச்சு அறிமுகம் செய்வோம் என்றால் இருக்கிறதுலே நல்லதை எடுத்து தான் செய்வோம். யார் தெரியுமா? யார்கிட்ட மகன் சொல்ல மாட்டோம். யார்கிட்ட மருமகன் தெரியுமா என்ற யார்கிட்ட மகன் என்றதை விட யார்கிட்ட மருமகன் என்பது கொஞ்சம் பருவம் சாகலம். அதைத்தான் நாம் அறிமுகம் செய்வோம். இது மனிதர்களுடைய சுபாவம். அல்லாஹ்வும் அதே மாதிரி தான் ரமதானுக்கு, ரமதான் சதகாவுடைய மாதம், ரமதான் ரஹ்மத்துடைய மாதம், ரமதான் மக்ஃபிரத்துடைய மாதம், ரமதான் குடும்ப உறவு சேர்ந்து நடக்கிற மாதம், ரமதான் பொறுமையுடைய மாதம், ரமதான் ஆரோக்கியத்துடைய மாதம், எல்லாமே இருக்குது. ஆனா அல்லாஹ் எதை சொல்றாங்க? இருக்கிறதுலே ஆக பரிசு ஏதோ அதை வச்சு தான் அல்லாஹ்வும் ரமதான எனக்கு உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அல்லாஹ் ரமதான ஃபர்ஸ்ட் அல்லாஹ் சொல்லும் பொழுது இருக்கிறதுலே நல்ல ஒரு குவாலிட்டியா தான் வச்சு தான் அல்லாஹ் அறிமுகம் செய்யறான். ரமதான் எப்படி மாசம் தெரியுமா? அல்லாஹ் சதகாவை சொல்றாங்க. ரமதான் எப்படி மாசம் தெரியுமா? குடும்பத்தை சேர்ந்து நடக்கிற மாசம் என்று. அதெல்லாம் உயர்ந்த பண்பு. அதை விடவும் உயர்ந்த ஒன்றை வச்சு அல்லாஹ் டைட்டில் கொடுக்கிறான். ரமதான் எப்படியான மாசம் தெரியுமா? சாதாரண மாசம் இல்லை. சில குரான் குரான் மாசம் சும்மா நினைச்சு கொள்ளவான்.
அன்புக்குரியவர்களே, குர்ஆன் என்று வரும் பொழுது பொதுவாக இன்னைக்கு எங்களோட ஊர்களுக்குள்ளால ஒரு கபட்ல, ஒரு புக் ஷெல்ஃப்ல நிறைய கிதாபுகள் இருக்குது. ஹதீஸ் சஹாபா இருக்குது, ரியாது சாலிஹீன் இருக்குது, வேற வேற புக்ஸ் இருக்குது. அதோடு இதுவும் ஒரு புக், அவ்வளவுதான் என்று நினைச்சோம் என்றால் உங்களுடைய ஈமான் ஆபத்தானது. இது அந்த புக்களை மாறி இதுவும் ஒரு புக் என்று நீங்கள் நினைச்சோம் என்றால் உங்களுடைய ஈமான் ஆபத்தானது. சாதாரண புக்கள். இந்தியால ஒரு பெண்மணி சுனாமி நேரத்துல அவக்கு ஒரு குர்ஆன் உண்டு, அவக்கு கிடைக்குதுன்றா பள்ளியால போயிட்டு கொடுத்தது இல்ல, சுனாமில அல்லது வெள்ளத்துல அல்லது சுனாமில ரெண்டுல ஒன்று ஞாபகம். எதுலயோ அடிபட்டு வந்ததுல அவட வீட்டுக்கு முன்னால ஒரு குர்ஆன் ஒன்று இருக்கு. அவ அதை எடுத்து திறந்து பார்த்தா என்னமோ வேற லாங்குவேஜ்ல எழுதிருக்குது. அப்ப அதை அப்படி எடுத்து வச்சுட்டு குறைக்கு அவருக்கு தெரிய வருவது இதுதான் முஸ்லிமாக்கள் ஓதுற குர்ஆன், இதுதான் முஸ்லிம்கள் எப்பையும் ஓதிட்டு வர குர்ஆன் தான் இது என்று அவருக்கு விளங்க வந்ததோடு அவ என்ன செஞ்சா வேண்டாம், அவட வீட்டுல மெயின் டோருக்கு உள்ளுக்கு என்டர் ஆகுறதோட முன்னுக்குள்ள செவத்துல இந்த குர்ஆனை வைக்கிறதுக்காக வேண்டி ஒரு கிளாஸ் பாக்ஸ் ஒன்று அடிச்சு இந்த குர்ஆனை காய வச்சு இருந்த இந்த குர்ஆனை அந்த பாக்ஸுக்கு வச்சு அந்த பாக்ஸை லாக் பண்ணி இவ வச்சு இது குர்ஆன் வீடியோல சொல்ற இது எனக்கு கிடைச்ச சொல்ற ஒரு இந்து பெண்மணி சொல்றா, எனக்கு கிடைச்ச கிஃப்ட்கள்ல பெரிய கிஃப்ட் என்று நான் நினைக்கிறது இந்த குர்ஆன். அவ முஸ்லிம் இல்ல, அவருக்கு குர்ஆன ஓத தெரியா, அவருக்கு குர்ஆன படிக்க தெரியா, அவருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தெரியா, இது ஹிராத்தில கொடுக்கப்பட்டதுன்றது தெரியா, இதுடைய சிஸ்டம் அவருக்கு தெரியா. ஆனா அவருக்கு தெரியும் இது முஸ்லிம்கள் ஓதிவானது, இதுல ஒரு தெய்வீக சக்தி இருக்குது என்றதை அவ விளங்கி அதுக்கு ஒரு கிளாஸ் பாக்ஸாவ அடிச்சு அதுல உள்ளுக்கு வச்சு அதை யாரும் கைக்கெடுத்து பார்த்துடக் கூடாது என்று சொல்லி அதை லாக் சிஸ்டத்தை செஞ்சு அவ லாக் பண்ணி வச்சிருக்கிறா. அந்த கிளாஸ் பாக்ஸுக்கு மேலாக வேற ஒன்றையும் வைக்கிறது இல்லை. அவ சொல்றான், இதுல என்னமோ ஒரு புனிதத்துவம் இருக்குது என்றதை நான் ஃபீல் பண்றேன். ஒரு இந்து பெண் எனக்கும் உங்களுக்கும் சும்மா கையில கிடைச்சி அது சர்வ சாதாரணமாக இருக்கிற சொல்லியோ தெரியா. இன்னைக்கு பெரும்பாலும் குர்ஆனுடைய கண்ணியம் இல்லை. முந்தைய ஒரு காலம் குர்ஆனை மூன்று தலைக்கு மேல வச்சு, இன்னைக்கு சில இடங்கள்ல அதுவும் இல்லை. குர்ஆனுக்குரிய கண்ணியம் அது இல்லாம போயிடுச்சு. நாங்க விளக்கணும், சாதாரண சாவனில் அது இன்னைக்கு எல்லா பேரண்ட்ஸுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நான் பெற்று வளர்த்த ஏண்ட ஜெனடிக்ல உள்ள ஒரு புல், ஏண்ட ஜெனடிக்ல வளர்ந்த ஒரு புல், அந்த புள்ளைய ஒரு வீதம் மாற்றுறதே எவ்வளவு பெரும்பாடு பார்ப்போம். சின்ன பிள்ளைகள் எவ்வளவு மாத்திரீங்க, ஒரு இளம் வயசுக்கு வந்து, ஒரு வாலிப வயசுக்கு வந்து ஏண்ட ஜெனடிக், ஏண்ட ரத்தம், ஏண்ட ஸ்பெர்ம்ல இருந்து ஏண்ட வைஃப் ஃபீட் பண்ணின அந்த ஜெனடிக்ல அந்த ரத்தத்தை உறிஞ்சு குடிச்ச அந்த புள்ள, ஏண்ட ஜெனடிக்ல வந்த புள்ளைய ஒரு வீதம் மாத்துறது இன்னைக்கு பெரிய பாடா இருக்குது. இன்னைக்கு நிறைய வீடுகள் உள்ள பெரிய பிரச்சனை இதுதான். என்ன செய்யறது விளக்குது இல்லை. ஒரு பக்கம் பொம்பளை பிள்ளைகள், ஒரு பக்கம் மாம்பளை பிள்ளைகள், ஒரு வீதம் மாத்துறதுக்கு நாங்க தடமாடுறோம். இந்த குர்ஆன் ஒரு சமூகத்தை 99 டிகிரிக்கு மாத்திச்சு. ஒரு வீதம் அல்ல, 99 வீதத்துக்கு மாத்திச்சு இந்த குர்ஆன். எவ்வளவு பவர்ஃபுல்லா, பெத்த வாப்பா பெத்த உம்மா எல்லாம் சேர்ந்து புத்தி சொல்லி 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 ஒரு சின்ன ஒரு சேஞ்ச கொண்டு வரதுக்கு நாங்க பண்ற பாடு. இந்த குர்ஆன் என்ன செஞ்சிச்சு, பெரிய காலத்தில் ஒரு 23 வருஷ காலத்துல இந்த குர்ஆன் ஒரு மனுஷனை அல்ல, ஒரு வாப்பா அவர் எழுதின புக்கால் அவரோட பிள்ளை அப்படின்றதல்ல, இது ஒரு சமூகத்தை. எப்படியான சமூகம் என்றால் ஹிஸ்டரியை நாங்க படிக்கணும். எப்படியான சமூகம் என்றால் எடுத்தது முடிச்சதுக்கெல்லாம் சண்டை. எழுதுறாங்க கிதாபுகள்ல ஒரு கூட்டம் 2 கோத்திரம் சண்டை முடிச்சு கொண்டிருப்பாங்க. எப்படியான சண்டை, வெட்டு குத்து கொலை அப்படி சண்டை. அந்த கூட்டத்துடைய தலைவருக்கு போட்டு
சரி அப்பா ஏன் இவ்வளவு சண்டை பிடிக்கிறேன் என்று கேட்டா அவருக்கு தெரியும் என்ன வாப்ப சொல்லிட்டு போன உடப்படாது. இதே இங்களவு கொண்டு கேட்டாலும் தெரியா என்ன வாப்பட வசியத்து உற்றவானம் எதுக்குண்டே தெரியாம ஒரு ஒரு மனிதாபிமானத்துக்கு எந்த விதமான அருகதையும் இல்ல. தான் பெத்த பிள்ளைய இறக்கமில்லாம குழி தோண்டி உசுரோட புதைக்கிற பாப்பமார் இருந்த ஒரு சமூகத்தை பரவலாக விபச்சார் குடி பரவலாக இது ரெண்டும் அந்த காலத்துல இதெல்லாம் ஒரு பாவம் என்று நினைக்கல. அவங்க இது ரெண்டும் இருந்தால்தான் எங்களை ஒரு மனுஷனாக சமூகத்துல மதிப்பான் என்று கருதின ஒரு காலம். இது இல்லாம மனுஷன் வாழ எங்களை மதிப்பாங்க. ஒரு டின்னருக்கு போனா இருக்கும். சஹாபாக்கள் அந்த ஐயாவுல் ஜாஹிலியாவுல பொருள்ஸ் கணக்கல்ல பெரல் கணக்கு வச்சிருந்தவர், பெரும் பெரும் பெரல்ல ஸ்டப் பண்ணி வச்சிருந்தது. இப்படி எங்கேயோ இருந்த ஒரு சமூகத்தை இந்த குர்ஆனுடைய இந்த தெய்வீக செய்தி ஒரு கொஞ்ச காலத்தில தலைகீழாக மாத்திருச்சு. 99 டிகிரிக்கு மாத்திருச்சு. ஒன்றும் இல்லை. எங்களுக்கு தெரியும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாம் எத்தனையோ சஹாபாக்களுடைய இஸ்லாம் எங்களுக்கு தெரியும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாளை எடுத்துட்டு அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையை வெட்டிட்டு வந்தா 100 ஒட்டகம், அந்த 100 ஒட்டகம் கிடைச்சா அந்த 100 ஒட்டகம் கிடைக்கிறது உண்டு. எனக்கு ஒரு பெருமை வரும் இல்லையா, இவர்தான் முஹம்மதை கொலை செஞ்சு அந்த பெருமைக்காக வாளை ஏற்றி கொண்டு போனவர் ஒன்றும் இல்லை, பெரிய பயான்கள் இல்லை. குர்ஆனுடைய வசனம் வாளை எடுத்துட்டு வெட்ட போனவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நோக்கி போனவர். வாள் எடுத்து ரெடியாக நாளைக்கு போக இருந்தவர் இன்றைக்கு இஸ்லாம் கிடைக்கல. வாள் எடுத்து அந்த சுட சுட அந்த கொதிப்போட போனவர் போன கெப்ல சின்ன ஒரு டேர்னி ஒன்றுமில்ல. முழு குர்ஆனையும் வாசிக்கல. ஃபாத்திமா பின்த் கத்தாப் தங்கச்சி வீட்ல குர்ஆன் ஓதப்பட்டிருக்குது. என்ன தாஹா மா அன்ஸல்னா இந்த குர்ஆன் அவரை அப்படியே சேஞ்ச் பண்ணு. இந்த குர்ஆனுக்கு ஒரு சக்தி இருக்குது, இந்த குர்ஆனுக்கு ஒரு பவர் இருக்குது. இது வாள் எடுத்துட்டு போன உமர் ரலியல்லாஹு போன பயணத்துல இடையில நடந்த ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட், ஒரு 5-10 நிமிஷம் இருக்கலாம், ஒரு அரை வரை இருக்கலாம், ஒரு சின்ன டைம்ல நடந்த ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட். அதை எடுத்துட்டு அப்படி வீட்டுக்கு வந்து யோசிக்கவும் இல்லை, எடுத்துட்டு அப்படி போன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ரசூலல்லாஹ் அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ். குர்ஆன் மாத்திச்சு, ஒரு சமூகத்தையே மாத்திச்சு, ஒரு சமூகத்தையே மாத்திச்சு. வரலாறு எடுத்து படிங்க. மதீனாவில் ஹவுஸ் ஹஸ்ரஜ் 2 கோத்திரம் இருந்தாங்க. 2 கோத்திரமும் பரம்பரையா அடிச்சுட்டு சட்டை முடிச்சிட்டு செத்த ஒரு 2 பரம்பரை தான் ஹவுஸ் ஹஸ்ரஜ். எப்ப இஸ்லாம் போகுதோ சகோதரர்களாக மாறும். குர்ஆன் அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒன்றுதான். குர்ஆன் உலகத்தினுடைய தலையெழுத்தை மாற்றி அமைச்சது இந்த குர்ஆன். நானும் நீங்களும் கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய சில நேரங்கள் கண்டுகொள்ளாம அலட்சியமாக இருக்கக்கூடிய இந்த குர்ஆன் தான் உலகத்தினுடைய ஹிஸ்டரிய, உலகத்தினுடைய அத்தியாயத்தை மாற்றியது. இந்த குர்ஆன் தான் எங்கட ஹெட்லஸ். இந்த குர்ஆன், இந்த குர்ஆன் இல்லை என்றா நாங்க இல்லை, இந்த குர்ஆன் இல்லை என்றா மஸ்ஜித் இல்லை, இந்த குர்ஆன் இல்லை என்றா ஒருத்தருக்கு உதவி செய்யறீங்க, இந்த குர்ஆன் இறங்க இல்லை என்றா ஒருத்தர் அடிச்சுட்டு சாவுல, இந்த குர்ஆன் இறங்க இல்லை என்றா ஏழைகளுக்கு பணக்காரர்கள் உதவி செய்யறது, ஜகாத்தா சதகாவா ஹெல்பா வெள்ள அடர்த்தமா ஒரு மண்ணும் இல்லை. இருக்கிறவன் இல்லாதவனை சொரண்டி ஏற்கனவே இல்ல அவனை இன்னும் சொரண்டி தின்றதுதான் குர்ஆன் வர முந்தி இருந்த கலாச்சாரம். அப்படியானவங்களை அப்படியாக இருந்தத குர்ஆன் வந்துதான் மாற்றிச்சது. மனிதாபிமானம் ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாம் என்ன சொல்லுதோ, 2 பொம்பளை பிள்ளைய பெற்றீங்களா, ஒழுக்கமாக வளர்த்தீங்களா, நரகத்துக்கு திரை என்றது. இப்ப அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமா வளர்த்து நாங்க மஸ்ஜிதுல வந்து நாங்க மாப்பிளோட கைய பிடிச்சி ஜவஜதுக பின்தி ஃபாத்திமா பிஸதாகின் இத்தனை லட்சம் ரூபாய் சல்லிக்கு என்ற மகளை உங்களுக்கு நான் திருமணம் செஞ்சு தாரேன், நிம்மதியா கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு அப்பையும் நிம்மதியாக இருக்க வேண்டாம். இதுக்கு காரணம் இஸ்லாம்.
இதுக்கு காரணம் இஸ்லாம். ஐயாமல் ஜாகிலியால எந்த வரையறையும் இல்ல, எந்த விதமான சமூக ஒழுக்கம் டிசிப்ளின் இல்ல. நினைச்சா டிவோர்ஸ் அவ்வளவுதான், ஒரு மட்டும் இல்ல. பெண்ணுக்கு எந்த உரிமையும் இல்ல, நினைச்சா டிவோர்ஸ். ஏன் டிவோர்ஸ், எதுக்கு டிவோர்ஸ்? உடனே கேட்க மாட்டேன், டிவோர்ஸ் தான் டிவோர்ஸ். இவ்வளவு ஒரு பதட்டமான காலம். இஸ்லாம் எங்களை பீஸ்ஃபுல்லா வாழ வச்சுக்கோங்க, தேவையில்லை. கோவிட் டைம்ல பல பேர் தற்கொலை செஞ்சு கொண்ட செய்திகளை நம்ம பார்த்தோம். ஆனா முஸ்லிம்கள் யாரும் தற்கொலை செஞ்சு கொண்டு ஏன் இல்லை என்றால் இந்த குர்ஆன் எங்களுக்கு ஏதோ ஒரு தாக்கத்தை செலுத்துது. இல்ல மிஞ்சி போன தெரியுமா சொல்லுவோம், தலையோட போக வேண்டியது தலப்பாவோட வேண்டியது. அல்ஹம்துலில்லாஹ் என்ற இந்த பீஸ்ஃபுல் மைண்ட தந்தது குர்ஆன். புக்குரியவங்களே, அல்லாஹ் ரமலான சொல்றான், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்று சொல்லித்தான் அல்லாஹ் தஆலா ரமலான அல்லாஹ் எங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிமுகம் செய்கிறது. இந்த குர்ஆனால தான் பாருங்க, அல்லாஹ் சில மனிதர்களை, சில மலக்களை, சில இடத்தை அல்லாஹ் சிறப்பாக்கினது எல்லாம் எடுத்து பாருங்க, குர்ஆனோட சம்பந்தப்பட்டது. மலக்குமார்கள், எத்தனை மலக்குமார்கள் இருக்கிறார்? மலக்குமார்கள் எத்தனை மலக்குமார்கள்? நபிமார்கள் எத்தனை? நபிமார்கள் 1,24,000. ரசூல்மார்கள் 313. மலக்குமார்கள் கஅபாவுக்கு நேரா 7வது வானத்துல ஒரு மஸ்ஜித் இருக்குது. அது சொல்றது பைத்துல் மஅமூர். கஅபாவுடைய மெயின் அமலே சுற்றுறது, தவாஃப். அங்க போன தஹியத்துல் மஸ்ஜித் தவாஃப். கஅபாவுக்கு நேரா 7ஆம் வானத்துல இருக்கிற அந்த பைத்துல் மஅமூர், அங்க தவாஃப் செய்யறது யாருன்னா மலக்குமார்கள். எப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் புதுசா 70,000 ஏஞ்சல்ஸ் தவாஃப் செய்ய. ஒவ்வொரு நாளும் புதிய மலக்குமார்கள் 70,000. சும்மா கணக்கொண்டு போடுங்க. இன்னைக்கு ஒரு 90 வயசு ஒரு அப்பா இருக்கிறதா இருந்தா, அவர் பிறந்த ஒவ்வொரு நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் புதுசா 70,000. ஆதம் நபி படைக்கப்பட்ட நாள்ல இருந்து எவ்ரிடே புதிய மலக்குமார் 70,000. ஒரு முறை செய்ய கிடைச்ச திருப்ப அவருக்கு தவாஃப் செய்யற சான்ஸ் கியாமத் வரைக்கும் கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். அப்ப எவ்வளவு கோடி ட்ரில்லியன் பில்லியன், சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு கோடிக்கணக்கான மலக்குமார்களையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது அல் மலாயிகா என்றதை அல்லாஹ் பேசுறார். அல் மலாயிகா மலக்குமார்கள். இந்த மலக்குமார்களை பேசும் பொழுது அல்லாஹ் இன்னொருத்தரவரும் ஸ்பெஷலா பேசியுள்ளார். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அதுக்கப்புறம் தனஸ்ஸலுல் மலாயிகத்து, மலக்குமார்கள் இறங்குவாங்க. ரூஹ், அந்த ரூஹியா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அவருக்கு ஸ்பெஷல். மலக்குமார்கள் வரும்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உள்ளுக்கு வந்துருவாங்க. அவருக்கு மலக்கு தானே, ஆனா அல்லாஹ் அப்படி பேசல. மலக்குமார்களும் ஸ்பெஷலா ரூஹுல் அமீன், ரூஹுல் அமீனுடைய ஸ்பெஷல் பெயர் சொல்லி சொல்ற ஜிப்ரீலும் இறங்குவாரு. ஏன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு மட்டும் ஸ்பெஷல் இடம் குர்ஆன்ல? அவர் சாதாரண மலக்கு, அவர் குர்ஆனை கொண்டு வந்தவர் இல்லையா, அவருக்கு சம்திங் ஸ்பெஷல். அவர் அங்கிருந்து குர்ஆனுடைய தூது செய்தியை கொண்டு வந்த மனுஷன், அதை சொல்லி அவர் ஸ்பெஷலானவர். அவரை சும்மா சாதாரண மலக்குமார்களோட சேர்த்துடலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்தார். யார்கிட்ட கொடுத்தாங்க? நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனை பரட்டுங்க, நபிமார்களுடைய பேர் வருது. யா ஈசா, யா இப்ராஹிம், யா தாவூத். யா என்றால் ஓ, தர கூப்பிடுறது ஏ தாவூதே, ஏ இப்ராஹிமே. அல்லாஹ் இணைய நபிமார்களுடைய பெயர் சொல்லி கூப்பிடுறது. ஆனா யா முஹம்மது என்று குர்ஆன்ல எங்கேயும் இல்லை. அல்லாஹ் பெயர் சொல்லி கூப்பிடுறே, முஹம்மதே கூப்பிடுறே. யா அய்யுஹன் நபியு, ஏ நபியே, ரெஸ்பெக்ட். இது மற்ற நபிமார்களை போல இல்ல, இது குர்ஆன் கொடுக்கப்பட்ட நபி. அது சொல்லி பேர் சொல்லி கூப்பிடலாம்.
பேரு சொல்லி முகமதே உங்களோட சமூகத்துக்கு சொல்லுங்கன்னு சொல்லலாம். என்ன குர்ஆன் கொடுக்கப்பட்டவர் இவர் வேறையா கட்டிங்க. ரஜபுடைய மாதம், சென்ற மாதம் ஷாபான், ரஜப்ல நடந்த முக்கியமான நிகழ்வு கேட்டா நான் என்ன சொல்றேன்? மிஅராஜ். மிஅராஜுக்கு போற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து கஸ்துக்கு போனது மஸ்ஜிதுல் அக்ஸா. அது மேலால போனது இல்ல, அது கீழால போனது. அதாவது அது பூமிக்கு மேல போனது. இலாபாய் சுப்ஹானல்லாஹி அஸ்ஸலா. அல்லாஹ் எங்க கூப்பிட்டான்? தொழுகையை கொடுக்க கூப்பிட்டான். அல்லாஹ் இங்கிருந்தே அல்லாஹ் இங்க ஏத்தேச்சு. அல்லாஹ் ஏத்த அங்கே கஅபாலிருந்தே விண்ணுலகத்தை கிடைக்கேச்சு எடுக்க. அப்படி இல்லாட்டி கஅபாலிருந்து வேற இடத்துல ஒரு மிராக்கிள் செய்ய அல்லாஹ் இங்க அனுப்பினான். இங்க அனுப்பி போட்டு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் கொடுக்கப்பட்ட ஒரு நபிதானே. இவர் அல்லாஹ் என்ன செஞ்சாருன்னா மஸ்ஜிதுல் அக்ஸால அல்லாஹ் லீடர்ஷிப்பை கைக்கு கொடுக்கிறார். நபியை தொழுவிக்க யாருக்கு தொழுவிக்கிற? 1,24,000 நபிமார்களையும் அல்லாஹ் எழுப்பி யார் இருக்கிற? அல்லாஹ்வுடைய கலீலுல்லாஹ் இருக்கிற, கலீமுல்லாஹ் இருக்கிற, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் குரல் சரியான அழகான குரல் வளக்கூடிய தாவூத் நபி இருந்து, நல்ல அழகான மனுஷர் யூசுப் நபி, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம், 950 வருஷங்கள் பட்ட பாடு எல்லாம் இருக்கிற. யா ரசூலல்லாஹ் நீங்க தானே, நீங்க சாதாரண நபி இல்ல, குர்ஆனுடைய நபி. நீங்க இமாம். மத்தவங்க 24 உங்களுக்கு முந்தி வந்தவங்க அறிக்கையில் நீங்க தான் இமாம். நீங்க இமாமத் செய்யுங்க, லீடர்ஷிப் எடுங்க. அல்லாஹ் கண்ணியப்படுத்துறான். சாதாரண நபி இல்ல, குர்ஆனுடைய நபி. குர்ஆனுடைய நபி. எனவே தான் கியாமத்துடைய நாளையில சூர் ஊதப்படும் பொழுது கபர்ல இருந்து முதலாவது வெளியில வாரது யாருன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனுடைய மனுஷன் தான் ஃபர்ஸ்ட் கபர்ல இருந்து கபரை திறந்து கொண்டு பொளந்து கொண்டு மேலவார். அவ்வளவு தன்ஷப்பான் கபர். முதலாவது சொர்க்கத்துடைய கதவு கூட இருக்கும். அதை கையில தட்டி ஃபர்ஸ்ட்க்கு போறதும் குர்ஆனுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் சாதாரணமான ஒன்று இல்ல, வெரி வெரி பவர்ஃபுல்லான ஒன்று தான் குர்ஆன். அந்த பவர்ஃபுல் எங்களுக்கு விளங்குதே இல்லை. எங்களுக்கு அந்த பவர்ஃபுல்லா அதுல பவரை எங்களுக்கு அடைஞ்சு கொள்ளலாமே. ஓதினாலும் வருவது இந்த குர்ஆன் கொடுக்கப்பட்ட இடம் எது? எந்த பூமியில கொடுக்கப்பட்டுச்சு? எங்க? மக்காவுல கொடுக்கப்பட்டுச்சு. பாப்பமா அன்பா சொல்றேன் நம்மள்கிட்ட, கட்டாயம் பிள்ளைகளோட நிறைய பேசும். பிள்ளைகள்ட்ட நிறைய ஹசரத் கேட்பார். அதுவே பாப்பாவாக நீங்க சில கேள்விகளை கேளு. அன்றைக்கு ஒரு 13 வயதுடைய மதரசா 13, 14, 15 வயசு பிள்ளைகளை வச்சுட்டு பேசும்போது ரெண்டு சம்பவம் நான் சொல்றேன். முதலாவது, நான் ஆயத்துல் குர்சி பாடமான ஆட்கள் கையோசனை சொல்லையும் ஒரு 14 வயசுடைய ஒரு போய் ஹசரத் ஆயத்துல் குர்சியன்னா என்ன ஹசரத் என்று கேட்டார். எப்படி என்றால் லக்ஷரி ஃபேமிலி, மஸ்ஜிதோட பக்கத்துல வீடு, மாஷா அல்லாஹ். இதுக்கு இவர் குர்ஆன் மதரசா வந்திருக்கணும் என்று வந்தவர் வந்திருக்கணுமா இல்லையான்னு தேவையில்லை. இது உம்மா வாப்பா ராஜா தூங்க போறீங்க, பாப்பா சொல்லித்தாரே போதுங்க ராஜா, அல்லாஹு லா இலாஹ இப்படி பாடமாக்கி பிள்ளைக்கு 2 வயசுல பாடமாக வேண்டியதுதான் ஆயத்துல் குர்சியும் தூங்குற துவா, எழுப்புற துவா, தொழில் துவா. இந்த கிட்டத்துல இந்த ஹரத்தை பத்தி இந்த மக்கா எங்க இருக்குது, காபா எங்க இருக்குதுன்னு கேட்க ஒரு 13 வயசு பேசணும். அது துபாய் இருக்குதுட்டாங்க. அதுல ஜோக் இல்ல, அது துபாய். அவர் ஃபைட் பண்ண இல்லாத துபாயில இருந்தார். இஸ்லாத்துக்கு வந்த பிள்ளைகளே நல்ல நாலேஜ் ஆயிக்கலாம் சொல்லி கட்டாயம் பேரண்ட்ஸ் பிள்ளைகள் மாநிலத்தை சரியாக கைட் பண்ணு. குர்ஆன் எந்த பூமியில இறங்கப்பட்டுச்சது? மக்காவில். பூமிகளிலேயே அல்லாஹ் மக்காவை சிரமம். குர்ஆன் இறங்கின பூமி சாதாரண பூமியா? இதனால தான் மக்கா ஹரத்துல தொழுதா
1,00,000 தொழுகையுடையவன். இங்க ஒரு மகரிப் உடையவன். ஹரத்துல தொழுதா 1,00,000 மகரிப் தொழுதவன். சுப்ஹானல்லாஹ். அது சாதாரண பூமி அல்ல, குர்ஆனுடைய பூமி. அது குர்ஆனுடைய பூமி. அது குர்ஆனுடைய பூமி. குர்ஆனுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்காவுல புறப்பட வென்றதுக்காக அல்லாஹ் அவ்வளவு காலம் எந்த ஒரு நபியையும் மக்காவுல பிறக்க வைக்க இல்லை. எந்த நபியும் மக்கால பிறக்க. இப்ராஹிம் நபி கூட மக்காவுல பிறக்கல. அவங்க மக்காவுக்கு வந்தாங்க, வந்து கஅபாவை கட்டினாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் நபியோட புள்ள. இங்க வச்சு புள்ள கிடைக்கல, பலஸ்தீன்ல வச்சு கிடைச்சது. மக்காவை அல்லாஹ் வச்சிருந்தான். இது குர்ஆனுக்குரிய பூமி, குர்ஆன் இறங்குற பூமி, குர்ஆன் கொடுக்கப்பட்ட நபி மட்டும்தான் இந்த பூமியிலிருந்து புறப்படும் என்று அல்லாஹ் ஒதுக்கி வச்சுட்டான். குர்ஆனுக்கு என்ற ஒரு இடத்தை. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு குர்ஆனை அல்லாஹ் கண்ணியப்படுத்துறான். குர்ஆன் இறங்கின மாதம் எது? எது? ரமதான் மாசம். எனவே அல்லாஹ் 11 மாசம் மாதிரி சும்மா சாதாரண மாசம் இல்ல, ஸ்பெஷல் குர்ஆன் இறங்கின மாசத்தை சொல்லி அல்லாஹ் ஷைத்தான் எல்லாம் ஆதிக்கம் எல்லாம் கட்டி வச்சு, அல்லாஹ் நரகத்தை எல்லாம் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி, அல்லாஹ் சுவர்க்கத்தை எல்லாம் திறந்து வச்சு, அல்லாஹ் லட்சக்கணக்கு ஒவ்வொரு நாளும் நரக விடுதலை செய்து. சாதாரண மாசம் இல்ல, குர்ஆன் இறங்கின மாசம், குர்ஆன் இறங்கின மாசம், குர்ஆன் இறங்கின மாசம் என்று அல்லாஹ் கண்ணியப்படுத்துறான். ஷஹ்ரு ரமதான். குர்ஆன் இறங்கின 20 லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். ஒரு இரவு தான். வலமைய போல இருட்டா இருக்குது, திருப்பபடி விழிச்சு ஒரு இரவு தான். அல்லாஹ் சொல்றான் ஒரு இரவுன்னு நினைக்காதீங்க, அது 1000 months 1000 மாதங்களை விடவும். அந்த ஒரு நைட், ஒரு சிங்கிள் நைட், அது ஒரு 1000 months 84 வருஷம் 84 இயர்ஸ் விடவும். அந்த ஒரு சிங்கிள் நைட் அல்லாஹ் எங்கேயோ இருந்துச்சு. 84 வருஷம் வாழுவோமான்னு தெரியும். அல்லாஹ் 84 வருஷம் என்றல்ல, 1000 மாசம் என்றல்ல, 1000 மாசத்தை விடவும் சிறப்பு. எவ்வளவு சிறப்பு தெரியும்? 1000 மாசத்தை விட இன்னும் எவ்வளவு சிறப்பு தெரியும்? ஏன் அவ்வளவு சிறப்பு என்பது ஒன்றும் இல்ல, அது குர்ஆனுக்குரிய இடம். குர்ஆனை மனனம் செஞ்சவங்க அல்லாஹ் சொல்றானே, இந்த ஃபேமிலி அவங்க அஹ்லுல் குர்ஆன் அஹ்லுல்லாஹ், அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த குர்ஆன் சாதாரணமானதுன்னு நினைச்சோம் என்றால் என்னையும் உங்களுக்கு ஈமான் நாசமாகிடும். அல்லாஹ் பாதுகாப்பான். அதுக்கு தான் இவ்வளவு பேசுது. கியாமத்துடைய நாளையில் முக்கியமான 2 நிகழ்வு. எல்லா நபிமார்களும், எத்தனை நபிமார்கள் என்று சொன்னீங்க? 1,24,000 நபிமார்கள் வந்து எல்லா நபிமார்களும் அவங்களோட உம்மத்தோட வெயிட்டிங் இருப்பாங்க கியாமத்துடைய நாளையில. முதலாவது யார் சொர்க்கத்துக்கு போறேன்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பிறகு யாரு போறேன்? இன்ஷா அல்லாஹ் நாங்க. யாரு போறேன்? இன்ஷா அல்லாஹ் நாங்க. மூசா நபியோட சோதிக்கப்பட்ட பனி இஸ்ரவேலர்கள், அங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துல பிள்ளைகள், ஆதம் நபியோட எல்லாரும் இருப்பாங்க. 1,24,000 நபிமார்களுடைய உம்மத்தும் வெயிட்டிங் இருக்கத்தக்க. அல்லாஹ் சொல்லுவான், நபி முஹம்மதுடைய உம்மத்தே, குர்ஆனுடைய உம்மத்தே, நீங்க போங்க குர்ஆன் ஃபர்ஸ்ட்க்கு நீங்க போங்க. சொர்க்கத்துக்கு குர்ஆனுடைய உம்மத்து தான் ஃபர்ஸ்ட். சுப்ஹானல்லாஹ். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கம் போற மொத்த எண்ணிக்கை 120 சஃப்புகள். நாங்க சஃபா நிக்கிறோம். இத மாதிரி 120 சஃப்புகள். சஃப்புடைய நீட்டம் எவ்வளவு வருஷம் ஹதீஸ்ல கேள்வி. 120 சஃப் நிப்பான். யாரு? 1,24,000 நபிமார்களுடைய உம்மத்தும் கோடிக்கணக்கான மக்களையும் சொர்க்கம் போறார்கள். மொத்தம் 120 சஃப். இதுல 1,24,000 நபிமார்கள் உம்மத்து, 1,24,000 நபிமார்களுடைய உம்மத்தும் சேர்ந்து 120ல வெறும் 40 சஃப்ல நிப்பாங்க. குர்ஆனுடைய உம்மத்து 80 சஃப்ல இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். சும்மா சாதாரண உம்மத்து இல்ல, குர்ஆனுடைய உம்மத்து. எனவே சஃப்ல முக்காவாசி, சஃப்ல 3/2 குர்ஆனுடைய உம்மத்து. அல்லாஹ் அப்படியான குர்ஆன் இறங்கின மாசத்துக்கு தான் இன்னொரு 17 நாள்ல நாங்க நீங்க அடைய போறோம். சாதாரணமான ஒன்று.
குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கண்ணியத்தில் ஆகம் குறைஞ்சதை நான் சொல்றேன். வீட்டில் இருக்கிற குர்ஆனுக்கு குறைஞ்சது மட்டங்கள் கலண்டு இருந்தா ஒட்டி ஒரு கவரை போட்டு தூசி படாம வைங்க. குர்ஆன் எங்களுக்கு பதுவா செய்யலாம். இன்றைக்கு போன கையோட பதிலாக அந்த வேலை செய்யும். குர்ஆன் அப்படி இருக்கப்படாது. குர்ஆனுக்கு எங்கட பிள்ளைகளுக்கு பயான் பண்ணி குர்ஆனுடைய பெருமதி ஒரு நாளும் வர தேவையில்ல. பாப்பா குர்ஆன் எவ்வளவு கண்ணியம் தெரியுமா? இந்த பிள்ளை ஒட்டோ படிக்கிறது. பாப்பா சுப்ஹானல்லாஹ் குர்ஆனை திறந்தா பேச மாட்டாரு. குர்ஆன் ஓதுறா பாப்பா கலாதியான இன்பம். எப்ப வந்தாலும் ஓத டைம் இல்லாட்டி குறைஞ்சது குர்ஆன் எடுத்து கொஞ்ச நேரம் மோந்து கொஞ்ச நேரம் நெஞ்சில வச்சு அப்படி வாப்பா வாப்பாட்ட கூப்பிட்டாலும் பேச மாட்டாரு. அவர் குர்ஆனோடைய ஒரு லவ்ல கொஞ்ச நேரம் அப்படி ஃப்ரீஸ் ஆகிட்டு வருவாங்க. இது பிள்ளைகள் படிக்கும். நமக்குரியவர்களே, இப்ப நாங்க இருக்கிறது ஷவ்வாலுடைய மாதம். சஹாபாக்கள் சொல்லுவாங்க ஷவ்வாலுடைய மாதத்தை ஷஹ்ருல் குர்ஆன், ரமலான் ஷஹ்ருல் குர்ஆன். குர்ஆன் இறங்கின அது சொல்லிதான் நோம்பு பிடிக்கிறோமே. குர்ஆன் அல்லாஹ் முஹர்ரம்ல இறங்கினா நோம்பு முஹர்ரம்ல பிடிச்சிருக்கோம். குர்ஆன் இறங்கின மாசம் எனவே நோம்பு பிடிக்கிறோம். ரமலான் குர்ஆனுடைய மாசம், ஷவ்வால் குர்ஆன ஓதுறவர்களுடைய மாசம். சஹாபாக்களுக்கு பேர் வச்சுக்கிற ஷவ்வாலுக்கு ஷஹ்ருல் குர்ஆன், குர்ஆன் ஓதுறவர்களுடைய மாசம். அங்கரவா இருக்கும். அப்படித்தானே வீட்டுல டிசம்பர்ல கல்யாணம் என்றா நவம்பர்ல இருந்து வெயில வெட்டி அது இது பெயிண்ட் அடிக்கிறது, பொலிஷ் பண்றது, காப்பட்ட மாத்துறது, ஒரு வேலைகள் நடக்கிறது. அங்க செய்யறது. ஏப்ரல்ல பஜார் சீசன் என்றா மார்ச் ரெடியாகுது. ஏப்ரல் ஷெட்யூல ஷெட்யூல் போட்டா கல்யாணம் இல்ல ஏப்ரல்ல வைக்கலாம். அது பிசினஸ் சீசன். ஒன்று முந்துங்க இல்லாட்டி பின்னுங்க. ஏப்ரல்ல வச்சா நாங்க வர மாட்டோம். ஷெட்யூல் நாங்க ஏற்கனவே ஷெட்யூல் போட்டு. டெக்ஸ்டைல் செய்யறவங்க பெரும்பாலும் மார்ச்ல டெக்ஸ்டைல் செய்யறவங்க அவங்கள கண்டுகொள்றது கஷ்டம். அவங்க இந்தியா போயிட்டுருவாங்க, அவங்க போயிட்டுருவாங்க, அவங்க பர்ச்சேசிங் போயிட்டுருவாங்க. அடுத்த மாசம் பிசினஸ் உடைய மாசம், இந்த மாசம் பர்ச்சேசிங் உடைய மாசம். அது மாதிரி எங்களுக்கு அடுத்திருக்கிற மாதம் குர்ஆனுடைய மாதம், இப்ப இருக்கிறது குர்ஆன ஓதுறவர்களுடைய மாதம். அம்ர் இப்னு கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தாபிஈ, பிரபலமான தாபிஈ, அவர் என்ன செய்வார்? வருஷத்துடைய பிளேனை போடுவார். ஒரு வருஷத்துக்குரிய பிளேனை போட்டுடுவார். முஹர்ரம் ஆரம்பிக்கிறது, முஹர்ரம் சஃபர் ரபியுல் போட்டுடுவார். என்ன செய்யற, இப்ப பிசினஸுக்கு போற, இப்ப இதை செய்யற, இப்ப அதை செய்யற பிளேனை போட்டு அவரு அந்த ஆனுவல் ஷெட்யூல போடுறனே. ஷவ்வால், அதாவது நாங்க இருக்கிற இந்த மாசம், ரமலானுக்கு முந்தின மாசம், இதை பிளான் பண்ணிடுவாங்க. எங்கேயும் போறோம், ஷவ்வால் எங்கேயும் போறோம். ஷவ்வால்ல இந்த பிசினஸ் எடுத்துட்டு ஷாமுக்கு போறேன் இல்ல, எவனுக்கு போறேன் இல்ல, ஊருக்கு கடையை திறந்து வியாபாரம் பண்றதும் இல்லை. மொட்டாட்டிக்குள்ள ஊட்டி என்ன செய்யுது? அதுக்கு முந்தின மாசம் ஓடிடுவார், அதுக்கு சேர்த்து ஓடிடுவார். சும்மா இந்த மாசம் நான் பிசினஸ் செய்யறேன்னா என்ன, குடும்பத்துக்கு எதை கொடுக்குது, அதுக்கு ஆல்ரெடி அவர் மற்ற மாசங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இஷ்டம் பண்ணி சேர்த்துடுவார். கடை திறந்து என்ன செய்வாருன்னா, இது குர்ஆன் ஓதுற மனுஷன் மாசம் இல்லையா, கடையை திறந்து நீக்கிறோம். அவர் குர்ஆன் 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 என்று குர்ஆனோடே காலத்தை கழிச்சிருவார். ஷவ்வால், ஷவ்வால் அப்படி என்ன, ரமதான் அப்படி இருக்கு. சுப்ஹான், சாரி ஷாபான், ஷாபான், ஷாபான் அப்படி என்ன, அப்ப ரமதான்ல எப்படி பாருங்க. சுப்ஹான். அப்ப இதுதான் தாபிஈ, இதுதான் சஹாபா. இன்னைக்கு கவலை என்னன்னா, அதிகமான இடங்கள்ல இந்த தாடி மொழி பழுத்த இந்த யோதிகள் அவங்க ஓதுற குர்ஆனை தவிர பெரும்பாலும் யங்ஸ்டர்ஸ் குர்ஆன் ஓதுறது ரொம்ப குறையும், ரொம்ப குறையும். ஏதோ சாலிஹான உம்மா வாப்பா சொல்லி சாலிஹாக வளர்த்த பிள்ளைகளை தவிர அதிகமான யங்ஸ்டர்ஸ் குர்ஆன் ஓதுறது. அவங்களுக்கு குர்ஆன்டா அது நதிங், அது ஒன்றும் இல்லை, கணக்கில். அப்ப பாதுகாக்கணும். இந்த பரம்பரையோட ஈமான் எங்க வைத்து முடியும் என்று தெரியாது. அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாக்கும். எனவே அன்புக்குரியவர்களே,
அவ்வளோ கண்ணியமான ஒரு மாசத்தை தான் நாங்க முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். இன்னும் எண்ணி 17 நாள் இருக்குது. 17 நாள் இருக்குது. ஷஅபானுடைய மாதத்தில் இருக்கிறோம். ரமதானுக்கு ரெடியாக வேண்டிய மாசத்தை இருக்கிறோம். எனவே இதுவரைக்கும் எந்த அளவுக்கு ரெடியாகிறோமோ இல்லையோ தெரியாது. இந்த 2 நாள் நிஸ்ஃபு ஷஅபான் வருவது, புதன்கிழமை நாள் நிஸ்ஃபு ஷஅபானுடைய அந்த இரவு, அந்த ஷஅபான் நிஸ்ஃபு ஷஅபானுடைய 15வது இரவு எங்கட முழு வருஷத்துடைய எனுவல் அந்த அமல்களும் அல்லாஹ்விட்ட ஒரே அடிக்கா எடுத்து சமர்ப்பிக்கப்பட்ட அந்த நாள் தான் நிஸ்ஃபு ஷஅபான், ஷஅபானுடைய 15வது இரவு. அது நாங்கள் எல்லாரும் நோன்பு பிடிக்கிறதுக்கு நியத்து வச்சிருப்போம். இன்ஷா அல்லாஹ் அந்த நோம்போட நிப்பாட்டிடாம கொஞ்சம் ரமதானுக்கு ரெடி ஆகும். அதாவது இப்படித்தானே வாகனத்தோட ஸ்டார்ட் பண்ணினதோடைய 5th கியர்ல ஓட இயலாத இல்லையா? முதலாவது ஸ்டார்ட் பண்ணின உடனே கியரை போடலே, ஸ்டார்ட் பண்ணி அது என்ஜின் அதை அப்படி வேலை செய்யும். ஒரு குறைஞ்ச ஒரு 30 செகண்ட்ஸ் உடனே இல்லையா? என்ஜின் வேலை செய்யணுமே, அது ஃப்ரெஷ்ஷாக வேலை செய்யணுமே. அதுக்கு பின்னால கொஞ்சம் ரேஸ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு கொஞ்சம் பெஸ்ட் கியரை போட்டு அதுல கொஞ்சம் போயிட்டு அதுக்கு ஒரு செகண்டுக்கு போட்டு அதுக்கு ஒரு தேர்டு போட்டு எடுத்தோடனே 5க்கு போட்டா போவாத இல்லையா வைங்க. அத மாதிரி நாங்க செய்யற ரமதான் வந்த பொருள்தான் பார்க்கிற சரியான வருத்தம் ஏலாம் ஏழையோட திற மாதிரி ஓதிக்கொள்ளேலாம் நாக்கு வறண்டு போகுது. அப்பதான் நாங்க ஸ்டார்ட் பண்ணி அப்பையே எடுத்து அப்பையே ஏத்த பாக்குறேன். இல்ல ஓடுதளத்தில் ஓடணும் இல்லையா? ஓடுதளத்தில் ஓடினாத்துல மேலே ஏறும். ரமதான் மேல ஃப்ளை பண்ற மாதம் என்றா ஷஅபான் கீழே ரனவேல ஓடுற மாதம். இங்க ஓடாம ஃப்ளைட் ஸ்டார்ட் இப்படி பறக்கிறீங்களா இல்லையா? ஃப்ளைட் வந்து அன்புக்குரியவர்கள் நாங்க எல்லாரும் செய்ய பாக்குறது அந்த வேலை. அதை சொல்லிதான் ரமதானிகள் உருப்படி ஒன்று செஞ்சு கொள்ளலாம். ரனவே இல்லை, ரனவே கழட்டி வச்சாச்சுன்னா நாங்க டிரெக்டா அங்கிருந்தே மேலே ஏற பாக்கு. அன்புக்குரியவர்கள் இன்னும் எண்ணி 17 நாள் இருக்குது. பயன்படுத்திக் கொள்வோம். கொஞ்சம் குர்ஆன் ஓதுறதுக்கு இந்த 17 நாள் கொஞ்சம் அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். உலமாக்கள்கிட்ட போயிட்டு கொஞ்சம் தஜ்வீத சரி செஞ்சு கொள்ளுங்க. கொஞ்சம் தஜ்வீத சரி செஞ்சு கொள்ளுங்க. வரக்கூடிய ரமதானுக்காக ரெடியாகும். இன்ஷா அல்லாஹ் நிஸ்ஃபு ஷஅபான புடிங்க. அதிகமாக துஆ செய்யுங்க. ரமதான்ல குறிப்பிட்ட ரமதான் என்று வரும்பொழுது குறிப்பிட்ட சில ஏரியாக்கள்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. முதலாவது இன்ஷா அல்லாஹ் ரமதான் அடையிற முதலாவது நாள் ஒரு வேலை செய்யுங்க. ரமதான் இன்னைக்கு பொற கண்டாச்சு என்றா ரமதான் ஸ்டார்ட். நோன்பு நாளை காலையில ஸ்டார்ட். இப்ப பொற கண்டாச்சு என்றா ரமதானுடைய வரக்கத்து ஸ்டார்ட் ஆகும். ரமதானுக்கு அல்லாஹ் கொடுக்கிற ஆஃபர் ஸ்டார்ட் ஆகும். ரமதான் என்றது ஒரு முத்தகியை உருவாக்குவதற்காக வேண்டி அல்லாஹ் எண்ணி கொடுத்துள்ள முத்தான 30 நாட்கள் தான் ரமதான். ரமதான் ஒரு ஹாஸ்பிட்டல், ரமதான் ஒரு கோர்ஸ், ஒரு ஆன்மீக கோர்ஸ். அது ரமதான் வந்ததோட நன்மை எல்லாம் சும்மா தாராளம் அள்ளி அள்ளி வீசுவான. ஒரு ஃபர்துக்கு 70 ஃபர்து, ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்து, வேற எந்த மாசத்திலும் சதகாவும் அப்படி. எனவே இன்ஷா அல்லாஹ் வசதி உள்ளவங்க அவங்களோட வசதிக்கு ஏற்ப நல்ல வசதி உள்ளவங்க நியத்து வைங்க. இன்ஷா அல்லாஹ் ஒரு குடும்பத்துக்கு முழு நோம்புக்கும் என்னென்ன தேவையோ அவ்வளோத்தையும் வாங்கி பெரிய ஒரு பவர் பேங்க்ல கட்டி என்னால் எத்தனை நோட்டு குடிக்கணும் மத்திய நோட்டு. அவங்களுக்கு வேற பாசம் தேவை, அவங்களுக்கு வேற பாசம். எல்லாரும் ஈச்சப்படத்தை மட்டும் வாங்கி கொடுத்து ஈச்சப்படத்தை வச்சு என்ன செய்யும்? அதே திட்டு கேளு மனுஷனுக்கு. எல்லாரும் ஈச்சப்படத்தை வாங்கி தேவையான சகலதையும் வாங்கி கொச்சுக்கோத்தூள் இருந்து, மஞ்சத்தூள் இருந்து, அரிசியில் இருந்து, சவ்வரிசியில் இருந்து, உப்புல இருந்து, சீனில் இருந்து எல்லாம் ஒரு ஃபேமிலி கொடுக்கும். எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை ஹசரத். அப்படி என்றால் ஒரு 3500 ரூபாய், 4000 ரூபாய், 5000 ரூபாய் எங்களால் வேகமான ஒரு பெண்ணுக்கு வாங்கி கொடுப்போம். வேணாம் ரமலானுடைய புற கண்டாட்சி என்ற செய்தி வந்ததோடு நாங்கள் எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் முதலாவது ஏண்ட கெபாசிட்டிக்கு எவ்வளவு இருக்கோ இல்ல. நானே ஒரு கூலி தொழிலாளி, எனக்கு மாசத்தான் அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்ல, உங்களால வேற ஒன்றும் தேவையில்லை. எல்லா ஒன்றுக்கும் முடிய தேவைப்பட்ட சாமான் தானே. இந்த தேயிலத்தூள், இந்த சீனி, இந்த பால்மா,
இதெல்லாம் அப்பப்ப தேவைப்பட்டு கொண்டே இருக்கிற சாமான் இல்லையா? எனக்கு ஒரு பச்சிக்கத்தூள் பேக்கெட் கொடுக்கலுமா கொடுக்கும். இந்த வெள்ள அடர்த்தம் நடந்த நேரம் நினைக்கிறேன் கோல்ட் சைட்ல பள்ளியில வந்து சாமங்கள் சேர்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வயசான மூதாட்டி பொங்கலை ஒன்று வந்து சொன்னா, எனக்கும் நிறைய தருணம் என்ற ஆசை ஒன்றும் இல்லை. இந்த பெனடோல் கார்டை வச்சு கொள்றீங்களா, எடுப்பீங்களா? இன்ஷா அல்லாஹ் ரமலானுடைய புற கண்டதோடு முதலாவது எங்கட ரமலான் ஆரம்பிக்கிறது. புற கண்டாட்சி என்ற செய்தி வந்துட்டால் அந்த மகரிபுடைய விளைவு வேறு. 11 மாசம் தொழுத மகரிபையும் சேர்த்தாலும் அந்த மகரிபுக்கு சேர்க்கலாம். புற கண்டுட்டன்னு சொன்னா அப்ப நாங்க தொழுகிற மகரிபுடைய சுன்னத்து அவ்வளவு காலம் தொழுகிற மகரிபுடைய சுன்னத்தை கிட்ட வைக்கவே ஸ்பெஷல். எனவே ரமலான் முதலாவது டார்கெட் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த வருஷம் ரமலான என்னால ஏழுமான ஒரு சதகாவை கொண்டு ஆரம்பிக்கிறது இன்ஷா அல்லாஹ். 1 கிலோ அரிசிதான் என்னால வாங்கி கொடுக்க ஏழும் என்றால் அல்ஹம்துலில்லாஹ். தேவையானவங்க எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. சில பேர் கிண்டு வாங்கி கொள்வாங்க, சில பேர் செல்ஃப் ரெஸ்பெக்டை இழக்க மாட்டாங்க. லேசில செல்ஃப் ரெஸ்பெக்ட் இழக்க மாட்டாங்க. அதனால அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். முதலாவது. ரெண்டாவது, குர்ஆன் ஓதுறதுக்கு ஒரு பிளான் ஒன்று போட்டுக் கொள்ளுங்க. எத்தனை குர்ஆன் ஓதுறன்றது முக்கியம் இல்ல, எவ்வளவு நேரம் ஓதுறீங்கன்றது முக்கியம். சில பேர் போட்டிக்கு ஓதுற உப்பு சப்பு எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படி சும்மா என்னன்னு விளக்கம் இல்லாம உடனே தேவை. வீடுகளையும் சொல்லு, உங்களை பிள்ளைகளை போட்டிக்கு ஓதுவான். நீங்க எக்ஸ்பிரஸ்ல போ தேவையில்லை, காலி மாத்திர கோச்சு மாதிரி நீங்க குர்ஆன் ஓத தேவை. எவ்வளவு ஓதினோம் என்றதல்ல, எவ்வளவு நேரம் ஓதினோம் என்றதான் முக்கியம். குவான்டிட்டி முக்கியம் இல்ல, குவாலிட்டி முக்கியம். இஸ்லாத்துல நிறைய நடக்குது என்னன்னா, ஹஜ் உம்ராக்கு போறவங்க நீங்க எத்தனை 35 ஓட்டு, அடுத்த ஓட்டு, தள்ளி தள்ளி ஓட்டு. அவங்களுக்கு எத்தனை தவாப் செஞ்சோம், இந்த குவான்டிட்டி தான் பெருசு. அல்லாஹ் பாக்குற குவான்டிட்டி வானம் பாப்பா, குவாலிட்டியா ஒன்று எடுத்துட்டு வருவோம். அல்லாஹ் பாக்குறது நாங்க நிறைய குவான்டிட்டி செய்ய பார்க்கிறோம், ஆனா குவாலிட்டி உடைஞ்சு போகுது. எனவே குவாலிட்டியா நல்ல டைம் எடுத்து ஒன்றும் தேவையில்ல, பெருசா ஒன்றும் தலையை கீழே ஊற்றி கால மேல போன்ற அளவுக்கு பெரிய சீன வித்தை அல்ல. குர்ஆன லேசா முழு குர்ஆனையும் நீங்க அரபு படிச்சு விளங்கலாம். ஆனா சில வேர்ட்ஸ்ல முக்கியமான கீ வேர்ட்ஸ் இருக்குது. ஜன்னத் என்னன்னு சொல்றது மெஷூர். அப்ப அந்த ஆயத்தை ஓதும் பொழுது யா அல்லாஹ் சொர்க்கவாதிகளை பிடிச்ச சேர்த்து யா அல்லாஹ் என்ற அந்த ஆசையோடு, அன்னார் அதாப் என்ற அதாபு நரகம் ஜஹன்னம் யா அல்லாஹ் இதுல மட்டும் வைத்திடப்படாது யா அல்லாஹ் என்ற ஃபீலிங்ஸ், அந்த உணர்வோடு அந்த உயிரோட்டமுள்ள ஒரு குர்ஆன் ஓதிலும் என்றால் இன்னலில் முத்தகீன, முத்தகிய பேசும் பொழுது யா அல்லாஹ் இந்த ரமலானே முத்தகி ஆகிறதுக்கு தானே யா அல்லாஹ் என்ன முத்தகிகளோடு சேர்த்து யா அல்லாஹ். சாலிஹீன் வரும் பொழுது, முஃமினீன் வரும் பொழுது இந்த உணர்வோட ஓதிலும் என்றால் சுப்ஹானல்லாஹ். ஒரு குர்ஆன் போல் வெற்றி, 5 குர்ஆன் போட்டி போட்டோட தேவை, ஒரு குர்ஆன் வெற்றி. எனவே இன்ஷா அல்லாஹ் நான் இரக்கமாக சொல்றது, இப்போதைக்கு இப்லீஸ் என்ன செஞ்சு வச்சிருப்பான் என்றால், எனக்கு ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சிருப்பான், எனக்கு ஒரு ஷெட்யூல போட்டு வச்சிருப்பான். ஹஸரத் இப்படி எல்லாம் போத பாப்பாரு, விடப்படாது, வேற கொஞ்சம் அங்கே பிஸி ஆகும். இங்க பிஸி ஓத டைம்ல தூக்கம் மேலா டயர்ட், வேற அப்படியே தலையை தரும். இப்ப எனக்கு ஒரு ஷெட்யூலை இப்லீஸ் போட்டு வச்சிருப்பான். நான் ஏட்ட ஷெட்யூல போடாட்டி அவட்ட ஷெட்யூலுக்கு நான் ஓடுவேன். இதான் நடக்கும். இந்த மாதிரி அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இப்லீஸ் ஒரு ஷெட்யூல போட்டு வச்சிருப்பான். இவர் விட்டா பெய்துடுவாரு, இவரை புடி இவர கண்டிவாலதான் கையில வச்சுக்கோம். சில நேரம் என்ன செய்யறா, ரமலான்ல திறந்துன்ற குரூப்ஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல வந்து பயான் குரூப் ஒன்று கேட்க தேவையில்லை. இங்க ஜும்மா பயானையும் தராவீஹ் பயானையும் கேட்டுட்டு மற்ற நேரம் குர்ஆன் ஓதிடுமா சலாமத். எனவே ஷெட்யூல் பண்ணுங்க, எத்தனை குர்ஆன் ஓதுங்க.
அத்தனை குர்ஆன் ஓதுறேன்னு ஷெட்யூல் பண்றதா இருந்தா இந்த 17 நாளைக்கு ஒரு மேட்ச் நாங்க அடிக்கிறோம். டூர்னமெண்ட்டுக்கு முந்தைய ஒரு ரிஹர்சல் பாக்குறது தானே, ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு முன்னால ஒரு மாச கணக்கு பிள்ளைகள் வெயிட்ல காயிறது தானே. ஏன் அதை ட்ரெயின் ஆவினாத்தான் இங்க ஆடினாத்தான் அங்க ஆடிடும், அறையில் ஆடினாத்தான் அம்பலத்தில் ஆடிடும். நாங்க டிரெக்ட் அம்பலத்துக்குள்ளே போராடுறதுக்கு அதுதான் பிரச்சனை. இந்த 17 நாளைக்கு எந்த அளவுல குர்ஆன் முழு குர்ஆனை முடிக்காட்டியும் பரவாயில்ல, இந்த 17 நாளைக்கு எவ்வளவு டைம் எனக்கு கொடுத்து என் பொடி எனக்கு பழக்கிடும். பலவடம் இல்லையா குர்ஆனுக்கு? நான் நோம்புக்கு பலவடம் இல்லையா? நாங்க டிரைவிங் செய்யறவங்களாக இருந்தாலும் ஒரு புது வண்டி கையில கிடைச்சா வண்டி இவருக்கு பழகும். அதுல என்ன, அதுல பிரேக் எப்படி இருக்குது, அதுல இழுப்பு எப்படி இருக்குது. இது அவர் பெரிய டிரைவர் தான், வருஷக்கணக்கு டிரைவர். ஆனா புதிய ஒரு வண்டி இன்னொருத்தர் பாவிச்ச வண்டி நம்ம கைக்கு கிடைச்சா எடுத்தடுப்புல மிரிச்சு ஓடேதான் அவருக்கு. ஒரு 4-5 கிலோமீட்டர், சில பேருக்கு ஒரு 7-10 கிலோமீட்டர் போகணும் அந்த வண்டிக்கு இவர் பழகுறது. இதுதான் சிஸ்டம், இதுதான் ஹகீகத், இதுதான் உண்மை. எடுத்த தடபடக்கு செய்யலாம். இந்த 17 நாளைக்கு நாங்க பழகணுமே எப்படி குர்ஆன் செஞ்சு கொள்றது. ரெண்டாவது விஷயம், முதலாவது சதகா, இரண்டாவது குர்ஆன். மூணாவது இப்பதே யோசிச்சு கொள்ளுங்க, இன்றைக்கு தொழுகிற மகரிபுக்கு ஒரு ஃபர்துடைய நன்மை தான் கிடைக்கும். இமாம் ஜமாத்தோட தொழுதா 27 மடங்கு நன்மை கிடைக்கும். ஆனால் ரமதான் என்று வந்துருச்சுதென்றால் ஒரு ஃபர்துக்கு 70 ஃபர்துகளுடைய நன்மை. அதே இமாம் ஜமாத்தோட தொழுதா 27 மடங்கு நன்மை. 27 70ஆல பெருக்கி பாருங்க. ஒரு ஃபர்வான தொழுகையை இமாம் ஜமாத்தோட தொழுதால் 1890 நன்மைகள் அல்ல, 1890 தொழுகைகளுடைய நன்மை கிடைக்கும். சுபஹான். இன்னைக்கு நாங்க இஷாவை இமாம் ஜமாத்தோட தொழுதா 27 மடங்கு கிடைக்கும், தனிய தொழுதா ஒரு இஷாவுடைய நன்மை கிடைக்கும். இதே நீங்க ரமலான்ல இமாம் ஜமாத்தோட தொழுதா 1890 தடவை இஷாவை தொழுது இருந்தா எவ்வளவு நன்மையோ அது ஒரு 10 நிமிஷத்துல கிடைக்கும். நாங்க மாஷா அல்லாஹ் என்ன செய்யற, ரமலான் வந்த ஒரு இமாம் ஜமாத்தை மிஸ் பண்றீங்க என்று நாங்க இப்ப சும்மா இருந்தோம் என்றால் எப்படி முன்பின்னா எப்படி பிஸியோ. இப்ப இந்த 17 நாங்க எங்களை பழகி கொள்ளுல. இப்ப நான் பழவுற டைம்ல முன்பின்னா பிரச்சனை இல்லை, பலவீன டைம்ல முன்பின்னா பிரச்சனை இல்லை. இப்ப ட்ரை பண்ணுங்க எப்படி ஒவ்வொரு இமாம் ஜமாத்தையும் நல்லா ஞாபகம் வைங்க. அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான், காரணம் மட்டும் சொல்லவான. ஏன்னா உலகத்தினுடைய நியதி அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான்டா, யாரு எதை தேடி ஓடுறோ அதுவும் எங்களை தேடி வரும். சைக்காலஜிக்கல் தேடி ஒன்று இருக்குது, மனிதனே நீ எதை தேடுகிறாயோ அதுவும் உன்னை தேடுகிறது. சில நேரம் பாருங்க, ஒரு லேப்டாப் போட்டு வாங்க பார்த்துட்டு பேஸ்புக்ல லேப்டாப் வந்துட்டு என்ன யூடியூப் வந்து அதே வந்துட்டு எதை தேடுறோமோ அது வேற சிஸ்டம், அது எப்படி வருவது அது வேறு. ஆனா அல்லாஹ் எப்படி வச்சுக்கிறான், நீ எதை நோக்கி ஓடுறாயோ அதை நோக்கி நான் உனக்கு ஓடி வருவேன். எங்களுக்கு தெரியும், எங்கட முழு ஸ்ரீலங்காவிலையும் ஆக ரஷ்ஷான டவுன், சும்மா சொல்ல ஆக பிஸியான டவுன் கொழும்புல 3 வீல் ஓட்டுற ஒரு 3 வீல் டிரைவர். 3 வீல் டைம் வச்சு போறீங்க போற எனக்கு நிக்கிறோம். ஒரு 3 வீல் டிரைவருடைய ஸ்டேட்மெண்ட், 5 வருஷம் இமாம் ஜமாத் மிஸ் ஆகினது. இந்த செய்தி மிச்ச நாளைக்கு வந்து கேள்விப்பட்ட செய்தி. எனக்கு இந்த செய்திய நான் ஒரு இடத்துல பேசி தொழுகை சம்பந்தமாக ஒரு பயான்ல பேசி இறங்குற நேரம் கொழும்பு தெஹிவலையில இருந்து ஒரு ஜமாத் வந்து இருந்துச்சு. அந்த ஜமாத்ல வந்தவங்க கேட்டாங்க, ஹசரத் நீங்க சொல்றாங்க பேரை பற்றி சொல்லுங்களே. சொன்னப்ப அவர் சொன்னார், ஹசரத் நீங்க ஏழுமண்டா நீங்க கொழும்பு போனீங்கன்னா தெஹிவலைக்கு போனீங்கன்னா இந்த மஹல்லாவுல போயிட்டு நான் சொல்ற பேரை சொல்லி கேட்டு பாருங்க. அவர் 8 இது கிட்டத்தட்ட நடந்த சம்பவம், இது 2 மாசத்துக்கு முந்தி நடந்த சம்பவம். இது அதற்கு 8 வருஷம் ஆட்ட ஓட்டுற ஒரு இமாம் ஜமாத் மிஸ் ஆகினது.
நியத் அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் கொடுக்கிற ஹயரும் அப்படி தான் கொடுப்பான். இமாம் உடையிற மாதிரி கொடுக்க மாட்டான். எங்கட நியத்தே அல்லாஹ்வாக தொழுதுனா போதும் இன்ஷா அல்லாஹ். அப்படி நியத் இருக்கும் பொழுது அந்த போர்டர்ல எப்படி சரி தொழுது கொள்றதுக்கு தான் டைம் கிடைக்கும். எனவே நினை ஒன்றுமில்லை. அவரை விட பிஸியான யாரும் இருக்க போடல. கொழம்புல அந்த டவுன் ரஷ்ஷான டவுன்ல அவர் 3 வீல் ஹயர் வந்தா ஓடத்தான் வேணும். இடையில நிப்பாட்டி போட்டு இல்ல வாங்க சொல்லுது நான் தொழுவான் இடையில நிப்பாட்டிட்டு போவேலாம் குழம்பிடுவாங்க. ஆனா இப்படி அல்லாஹ்வோட நியத்து. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தை எடுங்களே. சென்சர் சிஸ்டம் நீக்கல அந்த காலத்துல 7 டோர் 1 பை 1 மூடி. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன ஓடினாங்க, அல்லாஹ் திறந்து கொடுத்து. இதே மாதிரி தான் நாங்க குர்ஆன் இவ்வளவு ஓதணும் என்று நாம அதுக்கு இந்த மாதிரி டைம்ல பரக்கத் செய்யணும். நாங்க குர்ஆன் படிச்சா போதும் வேண்டாம், எவ்வளவு ஓதினாலும் ஒரு குர்ஆன் நமக்கு டைம்ல பரக்கத்தீங்க. நாங்க எங்கட நியத் இன்டென்ஷன் ஏதோ அல்லாஹ் அதைத்தான் ரிப்பீட் எங்களுக்கு தான். எனவே மூணாவது தொழுகையுடைய விஷயத்துல இமாம் ஜமாத்துடைய விஷயத்துல இந்த 17 நாள் பொருட்டு பெறட்ட எப்படி சில பிராக்டிஸ் எடுத்துக்கொள்ளும். நாலாவது சுன்னத்தான தொழுகைகளுடைய விஷயம். சுன்னத்தான தொழுகைகளுடைய விஷயம் ஒன்றுக்கு ஒரு ஃபர்துடைய அது 11 மாசத்துல எப்படி தொழுதாங்க கிடைக்கும். அப்ப இது வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு சுன்னாவை கூட மிஸ் பண்ணிடவான. தஹஜ்ஜுதுல இருந்து துஹால இருந்து வித்ர்ல இருந்து துஹருக்கு முந்தின 4 பிந்தின 4 சுபஹுக்கு முந்தி 2 அஸருக்கு முந்தி 4 மக்ரிப் முந்தி 2 பிந்தி 2 இஷா முந்தி 2 பிந்தி 2 தராவீஹ் ஹங்கால அதுக்கு பின்னால வித்ர். சுப்ஹானல்லாஹ். பாக்கி என்ன செஞ்சோம் இன்ஷா அல்லாஹ் பிளான் பண்ணி கொள்வோம் என்ன செய்யணும். இது நாலாவது. அஞ்சாவது இஸ்திக்ஃபார். ரமலான் எவ்வளவு இஸ்திக்ஃபார் செய்யும். ஒரு மனிதனை சந்திச்சு ஆச்சரியப்பட்டு நானும் பொறாமப்பட்டேன். அவரு பெருமைக்கு சொல்லல, அவர் துஆவுக்காக சொன்னார். ஹஸரத் ஒவ்வொரு நாளும் ஹஸரத் 15,000 இஸ்திக்ஃபார் ஓதிவாரேன் ஹஸரத். துஆ செஞ்சு கொள்ளும். வேலை வெட்டி இல்லாத மனுஷனுமே இல்லை. மெயின் டவுன்ல 4 ஜுவல்லரி ஷாப் வச்சுக்கிற மனுஷன். எத்தனையோ பேர் கீழவே இல்லை. சொல்லுறாங்க ஒவ்வொரு நாளும் 15,000 இஸ்திக்ஃபார் செய்யும். அவர் ஷெட்யூலா காட்டுறார். தஹஜ்ஜுத் தொடர்ந்து 2000 செஞ்சிருக்கீங்க. 2000 செஞ்சு போட்டு தஹஜ்ஜுத் தக்பீர் கட்டணும். சுப்ஹானல்லாஹ். ஏல ட்ரை பண்ணினா ட்ரை அல்லாஹ் தருவான். ஏல ட்ரை பண்றதுதான் இல்லை இஸ்திக்ஃபார். இன்னொருத்தர் சந்திச்சு அவர் சொல்றான், ஹஸரத் நான் ஜகாத் கணக்குற மாதிரி ஜகாத் கணக்கு பார்க்குற மாதிரி நான் இமாம் ஜமாத்தி கணக்கு இந்த போன வருஷத்துல எத்தனை இமாம் ஜமாத் மார்க் பண்ணுவீங்க. இமாம் மிஸ் ஆகும். சுப்ஹான். ட்ரை அல்லாஹ் ட்ரை பண்ணினா அல்லாஹ் தருவான். மூணாவது இஸ்திக்ஃபார். நிறைய செய் அல்லாஹ் மன்னிச்சுடு. ஸல்லல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இஸ்திக்ஃபார் செய்யறேன்னா எனக்கு உங்களுக்கு பலாயா பாவம் பண்ணிக்கணும். உத்தம தூதர் சொர்க்கம் வாஜிப் சீல் பண்ணியாச்சு. எந்த கேள்வி எனக்கும் இல்லை. அவர் ஒரு நாளைக்கு மார்னிங் 100 ஈவினிங் 100 அவருக்கு செய்யல மாட்டார். நாட்டிகளும் செய்யறது எத்தனை ஆயிரம் செஞ்சாலும் போறார். அஞ்சாவது இஸ்திக்ஃபார். ஆறாவது எப்படி சரி தலைய கீழே குத்தி சரி யார கால கைய பிடிச்சு சரி இன்ஷா அல்லாஹ் இந்த 30 நாளும் எப்படி சரி தௌபாவை அடைஞ்சி இந்த ஊத்த பிடிச்ச இந்த உள்ளத்தை எப்படி சரி கழுவி பியோவாக்கி வெள்ளையாக்கியது. இல்லாட்டி சும்மா தொழுதோம் நோம்பு பிடிச்சோம் குர்ஆன் எல்லாம் சரி. ஆனா எங்கட ரமலான் குவாலிட்டி அல்லாஹ் மெயின் டார்கெட் எங்கட க்ளீன் பண்ணணும். ஜிப்பா ஊத்தப்பட்டு இருந்துச்சு, சோப்புக்கு போகல, ரிட்ஸோ போட்டுற அதுக்கு போகல, சமக்ஸல போட்டுற அதுக்கு போகல, அதுக்கு செய்யற இல்லாட்டி இங்க கிளீனிக் கொடுத்துருக்கு இல்லாட்டி இங்க கொடுத்துருக்கு. எப்படி ஏதாவது சிஸ்டத்துல போதனை வேணும். அது போகணும். உள்ளத்துள்ள கரை எப்படி சரி போகும். அதுக்கு தௌபா இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹ். தௌபான்றது அல்லாஹ்வை கெஞ்சி மன்றாடி எப்படி சரி அல்லாஹ் என்று கண்ணீர் வடிச்சு தௌபா செய்யற நேரம் பாவத்தை நினைக்க வேணும். அந்த பாவத்தை செஞ்சு நீ அல்லாஹ் மன்னிச்சிரு. இப்படி ஷைத்தான செய்வான். அந்த பாவம் எப்படி ஜனா நல்ல ஜனா ஷைத்தானை பக்கெடுத்து இருப்போம். அதான் நினைக்குவான். எப்படி தாங்குவி எப்படி சரி இன்ஷா என்னென்ன செஞ்சாலும் பரவாயில்ல யா அல்லாஹ் மன்னிச்சா மட்டும் போதும். அவ்வளவு நம்ம தான் மெயின் டார்கெட்.
ஆறாவது விஷயம். ஏழாவது, அதிகமாக துஆ செய்யுங்க. இன்னைக்கு நம்ம உம்மத்துல நிறைய பேருக்கு துஆட டேஸ்ட் இல்ல. குர்ஆன் டேஸ்ட் எப்படி இல்லையோ துஆட டேஸ்ட் இல்ல. கையை தூக்கினா ஒரு 30 செகண்ட் குடிச்சிட்டு போயிட்டாச்சு. சில பேர் கேட்கிற ஹஜரத், அந்த மனுஷனை பாருங்க ஹஜரத், அடுத்தியால கிடந்து துஆ கேட்கிறாரு, எனக்கு கை வசத்தினா வரும் இல்ல ஹஜரத். என்ன அல்லாஹ்ட நசீப் இல்ல வாப்பா, அல்லாஹ்ட கேட்கிறது அல்லாஹ்க்கு விருப்பம் இல்லை, போ போ அல்லாஹ் சொல்றான். எனவே துஆல இன்ட்ரெஸ்ட் வரணுமா, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி. இத நீங்க செஞ்சு இந்த கல்ல கரைங்க. கரைச்சா கையேந்த மனசு வரும், கரைச்சா கண்ணீர் வரும். இது கரையாவதுதான் பிரச்சனை. எத்தனாவது சொன்னீங்க? ஏழாவது துஆ. அதிகமாக துஆ செய்யணும். சஹருடைய நேரம், இஃப்தாருடைய நேரம் வீட்டுல ரூல்ஸா போட்டுருக்காங்க. இந்த பாங்கு சொல்ற நேரம் ஓடி வரும் மரியாதை 20 நிமிஷத்துக்கு முன்னால வீட்டுல வந்து எல்லாம் வாஷ் பண்ணி ஃப்ரெஷ் ஆகிட்டு சின்ன பிள்ளைகள் விளையாட போட்ட பிள்ளைகள் இருந்தாலும் சரி, படிக்கிற யார் என்னத்தை செஞ்சாலும் பரவாயில்ல. இப்ப குர்ஆனோட நீங்க ஒதுக்கி தேவையில்லாப்பா. 20 நிமிஷத்துக்கு கொஞ்சம் குறைஞ்சது இங்க சுற்றால வந்து உட்காந்து இங்க வச்சு 20 நிமிஷம் என்ன செய்யணும்? துஆ செய்யுங்க. கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லையா? எனக்கு துஆ செய்வா, பாப்பாக்கு துஆ செய்வா, பாப்பா இவ்வளவு கஷ்டமே இதை சொல்லி துஆ செய்வா. துஆ இப்படி வச்சுட்டு இப்படி கேட்கிறன்றதால் ஃபீலிங், இமோஷன். படிச்சவன்ட ஏண்ட தேவை ஜனாதிபதிட்ட வைத்து பாருங்க என் ஊடு வெடிச்சு அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கிறேன், எனக்கு எந்த ஹெல்ப்பும் வரல. எப்படி இமோஷனலா நாங்க கணக்கு பேசி படிச்சவரோட இமோஷனலா எதே சாவர டைம் அது சஹரும் இஃப்தார் குறிப்பா 5 நேரத்தோடு. அதான் இக்காமத்துக்கு துஆக்கள் கபூல் ஆகுற நேரம். யாருக்கு துஆ எப்ப கபூல் ஆகும் தெரியும். கெஞ்சுங்க துஆண்டு வரும்போது யா அல்லாஹ் இதத்தான் இல்ல. துஆ அல்லாஹ்வை புகழுங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லுங்க, உம்மா வாப்பாக்கு முஸல்லர்களுக்கு துஆ செய்யுங்க, ஆகிரத்துடைய தேவைகளை முன்வைங்க, கபர், மௌத், ஸிராத், மஹ்ஷர், மீசான் இதுகளை கேளுங்க. எல்லாம் முடிஞ்சு கட்ட கடைசிக்கு உங்களோட படிப்பும், மேண்ட கடையும், மேண்ட குடும்பமும், மேண்ட பொருளாதாரம், மேண்ட வீடு, மேண்ட கடனும் இதெல்லாம் கட்ட கடைசி கேட்க வேண்டியது. இது எடுத்துடனே அல்லாஹ் கடன்ல இருந்து பாதுகாத்து கடையில இல்ல. துஆ கபூல் ஆகும். துஆவுடைய சிஸ்டர்ஸ் நிறைய துஆ செய்யுங்க. எல்லாருக்கும் கைக்கு துஆ செய்யுங்க. எத்தனாவது? 8வது விஷயம், துஆவை வழக்கப்படுத்திக் கொள்ளுங்க, துஆ செய்யுங்க. 9வது விஷயம், இத கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. ஸ்கிரீன் டைம் வான். இது ஒரு சூனியம். எப்படி பனு இஸ்ரவேலர்கள் அந்த கவுட்ட போட்டு பாம்பாதிச்சதோ அதை விட பெரிய சூனியம் தான் இது மொபைல். எலிமெண்டா ரமதான்ல டேட்டா பேக்கேஜ் போடவான ஒரு அவசரத்துக்கு ஒரு 99 ரூபாய் போட்டு வச்சுக்கொள்ளுங்க. எதுவும் எமர்ஜென்சி மெசேஜ் என்ன மட்டும் கொடுக்குறது. நாங்க ஆன்லைன் வரலன்னு அமெரிக்கா கொண்டு போறீங்க இல்ல, நாங்க ஆன்லைன் வரலன்னு சொல்லி உலகத்துடைய பொருளாதாரம் கோல்ட் விலையெல்லாம் தலைகீழாக மாறிட போறது இல்லை. அதை சொட்டி நான் என்னத்தை செஞ்சாலும் நடந்து கொண்டிருக்கும். அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான். டேட்டா பேக்கேஜ் வைஃபை இருக்குமெண்டா அதை ஆஃப் பண்ணி வச்சிருங்க. முந்தைய ஒரு கால புத்தவங்களுக்கு தெரியும், ரமதான் வந்துச்சதுண்டா டிவிக்கு முக்காட போட்டு கட்டி வச்சிருவாங்க. குர்ஆனுடைய மாசம் குர்ஆன் எடுத்துருவாங்க. இன்னைக்கு எல்லார போன்லையும் எல்லார முகட்லையும் குட்டி டிவி அல்ல, ஒரு டிவி அல்ல, ஒரு தியேட்டர் ஏறி அந்த முகட்ல நல்லதையும் பார்க்கவான நான் சொல்றேன். நல்லதையும் பார்க்கவான ஷைத்தான எடுத்துமா கொண்டு போகுது. அந்த ரூட்ல தான் கொண்டு போகுது. ஒருத்தரை பத்தி ஒருத்தர் இல்லாத இடத்துல நல்ல மனுஷனா ஷைத்தான் ஃபர்ஸ்ட்க்கு யார் மோசம் அப்படி பேச வைக்கிறது. நல்ல மனுஷனா பக்கத்தில் உள்ள ஒருத்தர் ஒன்னும் சொல்ல மாட்டார். இல்ல ஒழுங்கலை அப்படின்னு இல்ல நாங்கள் தெரியதனே வேணும். நீ புறம் இல்ல, அது புறத்தை கேட்கல, நாங்க புறம் பேச கேட்கல, எங்களுக்கு தெரிஞ்சா நாங்கள் புறம் நடந்து கொள்வோம் இல்லையா சொல்லுங்களேன். அவர் ஒன்றை சொல்லு, எனக்கு இப்பதான் மீட்டர் ஆகுது, அன்றைக்கு நான் இப்படியோட மாட்டேன், இவர் என்னோட தூக்கி போட்டு நல்லவ பேச போயிட்டு இங்க படாயில போயிட்டு செஞ்ச அவ்வளோ நன்மையும் இழந்துட்டுமா. இத மாதிரி இந்த மொபைல் உள்ளுக்கும் நல்லதையும் ரமதான்ல பார்க்க தேவை.
ஒன்றும் தேவையில்லை. இந்த போன் பயான் எல்லாம் தேவையில்லை. அப்படி ஒன்றும் தேவையில்லை. அந்த திருத்தம் ஒன்று தேவையில்லை. இத இன்ஷா அல்லாஹ் ஸ்கிரீன் டைம் குறைக்க இயலும் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் பெரிய செய்தி. இன்னும் 2 சொல்லு. ஜிக்ர் தர்த்தீபடுத்தி சுபஹ் தொழுதா எங்களுக்கு ஒரு ஷெட்யூல் இருக்கு. ஒன்று அஸ்ஸஃபிருல்லாஹ், உதாரணத்துக்கு அஸ்ஸஃபிருல்லாஹ் தின சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி தின கடல் வரையில பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி நூறு தடவை ஓதினா, யா ஹய்யு யா கய்யூம் தின ஸலவாத் தின லா இலாஹ இல்லல்லாஹ் தின சுப்ஹானல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் ஸலவாத் எல்லாத்திலேயும் 100 ஓதினா ஒரு 20 நிமிஷம் தான் போகும். ஷெட்யூல் பண்ணு. காலை திக்ர், மாலை திக்ர். கடைசியா அதுதான் ஆக பெரிய செய்தி. எங்கட சாப்பாடு, எங்கட ரமலானை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுவான்னு நான்டா சொல்ல மாட்டேன். அல்லாஹ் கோபப்படுவான். மனுஷனா இவன் கூறியவங்களே, ரமலான் ஆஃபியத்துடைய மாசம். ரமலான் நோயத்தை என்ற மாசம் அல்ல. ரமலான் இன்சுலினை கூற்ற மாசம் அல்ல. ரமலான் டயபெட்டிஸ கூற்ற மாசம் இல்ல. ரமலான் ஒரு ஹெல்த், ஒரு ஹெல்தியான மந்த். நாசமாக்கி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். ரமலானுடைய மீல்ஸ் பிளான் பண்ணுங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். எல்லாருக்கும் சொல்லிடுங்க. வீட்டுல போயிட்டு இந்த சஹர் சும்மா தடல் குடலா பொருசா பெரிய ஆரவாரத்தோட பிரியாணி, கோழி, இறைச்சி, பருப்பு தேவை. நான் என் வாழ்க்கையில் இல்லாதத பேசவும் இல்லைங்க. சஹர லேசி பண்ணுங்க. ஒரு டீயோட, ஒரு 2 பிஸ்கட்டோட, ஒரு டீயோட, ஒரு 4 கிரீம் கிரேக்கர் பிஸ்கட்டோட, ஒரு 2 ஸ்லைஸ் பானோட, ஒரு ஆம்லெட்டோட லேசி பண்ணுங்க. அந்த நோம்பு லேசி. அந்த நோம்புலே மஸ்டைக்காது குடுகாரம் 4 பக்கம் தள்ளாட மாட்டோம். ஸ்டடியா இருக்கு. நல்லா விளங்குங்க. சஹர் என்று சொல்றது கால சாப்பாடு 8 மணிக்கு சாப்பிடுற, பகல் சாப்பாடு 2:30க்கு சாப்பிடுற. இப்ப இது 2ம் இல்ல. இது 2ஐயும் கவர் பண்றதுக்கு இது 2ஐயும் சேர்த்து அடிக்கிற சாமான் சஹர் நினைச்சா போய் நிக்காஹ் மஜ்லிஸ்ல கல் கட்டு கொடுக்கும். கட் அதை சான்ல கொடுக்குற நேரம் யார் சரி கண்டிக்கிறீங்களா? அப்படி அள்ளி எடுக்கிறது யார் சரி? இப்படி 2 கையை போட்டு அள்ளி எடுக்கிறது சொன்னால் பண்ணுவாங்க. இல்ல எடுங்க, இல்ல போதும் அவர் கையில ஒரு 3 மணிக்கு போதும் இல்ல எடுங்க, இல்ல போதும். ஏ அது பசிக்க திங்க கொடுக்கிறது இல்ல. அப்ப பரக்கத்துக்கு இனிப்பம் கொண்டு ஆரம்பிக்கிறது பரக்க. வீடு குடி போனவங்க கல்கண்டை வச்சு திட்டு நான் சாவாடியே அப்படி அது பரக்க தொட்டு கொள்றது. ஹதீஸ்ல வந்திருக்குது சஹரும் பரக்கத்து. கல்கண்டை போல நிக்காஹ் சபையில தின்ற கல்கண்டை போலதான் சஹர். சொன்னாங்க சொல்லும்போது அது சஹர், அது பரக்கா. அது தின்றது பசி. அந்த 2 சாப்பாட்டை காப்பாற்றுறதுக்கு இல்லை, அந்த பரக்கத்தை அடைஞ்சு கொள்றதுக்கு. சஹர் சாப்பிடுறது நுரையீரலுக்கு நல்ல. அந்த பரக்கத்துக்கு தான் சாப்பிடணும். அந்த பரக்கத்துக்கு என்னவாலும் கொஞ்சம் போட்டா போதும். அதுக்கு பெரிய 3 மணிலேருந்து உம்மா எழுப்பி ஆக்குறதும் குடிக்கிறதும் எழுப்புறதும், இங்க தஹஜ்ஜுத் தொழுதும் பெருசா இல்ல, துஆ கேட்டதும் இல்ல. மெயின் ஃபோக்கஸே சாப்பாடு. புள்ள எழுப்பும் போது ராஜா பாபு சொல்ல போகுது, சஹர் இல்லாம நோம்பு முடிச்சு கொள்ள மாட்டேன். சாப்பாட்டை காட்டி எழுப்பவான், கொடுக்கு தூக்கிட்டு பண்ணிக்கணும். அவங்க அடிமானத்துல வந்து கெஞ்சிட்டு இருக்கிறார். அவங்க தூக்க வேண்டிக்கிறது. அல்லாஹ்வை காட்டு, ரஹ்மத்தை காட்டு. பருப்பையும் கோழியையும் சோத்தையும் காட்டவா? சிம்பிளா சஹர் செய்யும். ஸ்டடியா இருக்கு. ரமதான் ஆரோக்கியத்துடையமா ஏண்டா திட்டா. சில பேர் சொல்ற பாதிக்கு பசிக்குவே. நான் சொல்ற பசிச்சாத்தான் பாப்பா நீ நோம்பு, பசிக்காட்டி நோம்பே இல்லை. ஏழைகளுடைய பசியை உணர்றது. 2வது ஓட்ட பசி உனக்கு விளங்கணும் இல்லையா? அப்ப ஏழையில பசி உனக்கு விளங்கும். இது உம்மமாரும் கொடுக்கிற ராஜா அவனுக்கு ஏழை வாப்பா பகலெல்லாம் பசிச்சு நீக்கணும் என்று பகலை காட்டி இங்க தாழ்வு, இங்கிருந்து தாழ்வு. திரும்ப இஃப்தாருக்கு என்ன செய்யற? பகலெல்லாம் பசி இல்லையா மகன், இன்னொன்று தெரிகிறேன், அங்கிருந்து அங்கேயும் தாழ்வு. 2 பக்கம் டைட் பெக்கா. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். ரமலான் எங்கட ரமலான் எங்கட பாடி பார்ட்ஸ் எல்லாம் செல்ஃப், அது தன்னாகவே செல்ஃப் ரிப்பேர் நடக்கும். ஏன்னா எல்லாம் ஆஃப்.
மத்த 11 மாசம் மாதிரியில உடல் உள்ளுக்கு இருக்கிற உலகத்தில் உள்ள மெஷின்கள்ல ஆகப்பெரிய மெஷின் ஹியூமன் பாடி. எங்கட உடம்பும் எங்கட செமிபாட்டு தொகுதியும் இதெல்லாம் டோட்டலா 14 மணித்தியாலம் இன்சுலின் அது சுரக்கப்படாது. நாங்க தின்ற தின்னுக்கு செஞ்ச சாருக்கு இஷா வரைக்கும் இன்சுலின் சுரக்க வேண்டாம். நோம்பல் அர்த்தம் இல்லாம போயிடுச்சு. எனவே வயிற்றுல பசி விளங்கணும், நாவுக்கு தாகம் விளங்கணும். இதுதான் நோன்பு. வெச்சடிக்கிறது நோன்பல்ல. எங்கட செமிபாட்டு தொகுதி அது அப்படி ஸ்லீப் லிரிக், அதுக்கு வேலை. ரமதான் மாசம் வந்தா அது பகல் பொழுது அதுக்கு எந்த வேலையும் இல்லை. அப்படிதான் நல்லா வச்சிருக்கிறான். அப்படி இருந்தால்தான் எங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடிய, எங்களோட உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றக்கூடிய வெட்டுணிக்கைகள், ஒயிட் பிளட் செல்ஸ் நல்லா என்ன செய்யும், இம்ப்ரூவ் ஆகும். எங்கட செமிபாட்டு தொகுதி அது படுத்து தூக்கத்தில் இருக்கும். அது ஒரு வேலையும் இல்லை, ஒரு டயர்டுகள், அது ஃபுல் டெப்த்ல இருந்தால் தான் எங்களுக்கு ஒயிட் பிளட் செல்ஸ் என்ன செய்யும், கூடுதலாக சுரக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி வரும், உடம்புல உள்ள உடம்பெல்லாம் டிடாக்ஸ் பண்ணிக்கொள்ளும், தன்னை சீரமைச்சுக் கொள்ளும், இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் வெளியேற்றும். எங்கட ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்ஸ் ஆகும். நாங்க தின்னுவைக்கு ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் ஆகும். பேலன்ஸ் ஆகாது. ஒரு ஜாதி மனுஷனை போட்டு ஒரு ஜாதி மயக்கத்துல வச்சுக்கொள்ளும். எனவே பாருங்க, இந்த செமிபாட்டு தொகுதி தூக்கத்தில் இருந்தால்தான் நல்ல ஞாபக சக்தி வரும். இதனால தான் மதரசாலையும் கொடுக்குறே ரமதான்ல என்ன ஞாபக சக்தி கூடுதலாக வாரதே ரமதான். அதுல ஒன்று கணக்கில் என்ன செய்யுது, என்ன செமிபாட்டு தொகுதி தூக்கம். தூக்கத்துல வச்சால் தூங்கும். நாங்க ஓவர சாப்பிட்டா தூங்காது. இன்சுலின் அதபடி கட்டுப்படுத்தி வச்சு நிற்கும். ஏராளமான உடம்புடைய நலவுகள் நடக்கிறதுக்கு அல்லாஹ் தந்த ஒரு செல்ஃப் இதுதான் எங்களுக்கு அல்லாஹ் தந்த ரமதான். எனவே இஃப்தார்ல யோசிங்க, சுத்துற ஃபேனை பாருங்க. சுத்துற ஃபேனை சுவிட்ச் போட்ட உடனே அது 5க்கு சுத்தினா காட்டு கொடுக்கும். நாங்க 5ல வச்சு ஃபேனை ஒன் பண்ணினாலும் அப்படி ஒரு வட்டா வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படி ஸ்பீடாக வச்சுக்கலாம். காலையில இருந்து 14 மணித்தியால வேண்ட குடல் என்ற செமிபாட்டு தொகுதி ஒன்றுமில்ல, செத்து போயிட்டு எடுத்ததோட தண்ணி, ஈச்சப்பழம், பருடா, சப்சா, ரோல், சோஸ் எல்லாத்தையும் போட்டான். அது எப்படி தாங்கும் என்று யோசிக்கலே. சத்தியமா தாங்காது. அந்த என்ஜினை ஸ்டார்ட் பண்ணின உடனே ஃபர்ஸ்டுக்கு போட்டு, செகண்டுக்கு போட்டு, தேர்ட் கியர் போட்டு, ஃபோர்த்தை போட்டு, ஃபிஃப்த்தை போட்டு இல்லையே. என்ஜின் சூடாகணும், என்ஜினுக்கு ஆயில் எல்லாம் சப்ளை ஆகணும். ஆக விட்டு ஃபர்ஸ்டுக்கு வண்ட போட்டு உள்ள பலவெல்லாம் கொடுத்து விரிக்கிறீங்களே, ஸ்மூத்தா போயிருந்தா ஸ்மூத்தா போகும். எங்க அங்கனைக்கு செகண்ட் கியர் தேவைப்படுவது வருதோ அப்பதான் செகண்டுக்கு மாத்துது. ஆனா எங்களுடைய இஃப்தார் எல்லாம் அல்லாஹ் கூவிப்பான். எங்களுடைய இஃப்தாரை போட்டு பல்காக்கவான், அரிசி படுத்தி கொண்டு தட்டமாறி கொண்டு இது வயிறு முட்டத்திட்டு புளி ஏப்ப பெற்றதுக்கல்ல இஃப்தார். பகல் பசிச்சிருந்ததெல்லாம் அநியாயம். உடல் நாசமா பெய்திடுவேங்க. எங்களோட உள்ளுக்குள்ள பார்ட்ஸ் எல்லாம் நாசமா பெய்திடும். நோயிலேசாக வேண்டி வந்திருப்பா பாதுகாப்பு. ரமதான் என்றது உடல் ஆரோக்கியம், ஆன்மீக ஆரோக்கியம், உல ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம். 3ல ஒன்று கிடைச்சாலும் பெரிய செய்தி எங்களுக்கு. ஆன்மீக ஆரோக்கியம் கிடைக்குதான்னா சில நேரம் அதுவும் பெரும்பாலும் செய்யும். ரமதான் முழுக்க பள்ளியில ரமதான் முடிஞ்ச ஒரு ஆரோக்கியம் நல்ல ரிலாக்ஸ், ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சி மாஷா அல்லாஹ் ஃபுல் ரிலாக்ஸ். அதுவும் இல்லை. ரமதான் முடிஞ்ச பொறுத்து இருப்ப அதே ஸ்ட்ரெஸ். சரி, உடல் ஆரோக்கியம் தான் கிடைச்சிருக்கீங்கன்னா அதுவும் இல்லை. ப்ளீஸ் பண்ணி நான் இதை சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ் ரஹ்மத்தை செய்வான். இஃப்தாரை சரி செய்ய அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை எடுத்துக்கொள்ளும். உடம்பும் உயிரும் அமானிதம். எனக்கு அல்லாஹ் அந்த அமானிதம் என்னோட உயிரும் எல்லாத்தையும் போட்டு தடமாறவான. இந்த பெண்களை நிறைய டைம் பாருங்க, ஷார்டிங் செய்யறதுனால 2 மணிலேருந்து உமா கிச்சன் அவ குர்ஆன் ஓதுறதே, துஆ செய்யறதே, ஒன்றும் எல்லாம் இஃப்தார் லேசிப்படுது. 7 மண்டா இந்த ஷார்டிங்ஸ் கலாச்சாரத்தை அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான். நிப்பாட்டு தேவையில்லை. சில பேர் 10-15 ஷார்டிங்ஸ் செஞ்சாங்க இஃப்தார்.
ஒரு ஷார்ட் ஹிட்ஸ் இருந்தா அது டைஜஸ்ட் ஆகுறதுக்கு எவ்வளவு தூரம் நடக்கணும் டாக்டர் கிட்ட கேட்டுப்பாங்க. விஷம் விஷம் ஹலாலன் தையிப் அல்லாஹ் தின்ன சொன்னது தையிபானது தின்னுங்க. நாங்க தின்றது முழுக்க விஷம், தின்றதெல்லாம் சேர்ந்து பல்காவுறதும் விஷத்துல. எனவே 7 மணி நேரம் ட்ரை பண்ணுங்க. இஃப்தாருக்கு இன்னைக்கு இடியாப்பமும் பருப்பும் இறைச்சி, இஃப்தாருக்கு இன்னைக்கு ஆட்டா மாவு ரொட்டி, என்ன 4-5 ரொட்டி இல்லை ஒரு ஹாஃப் ரொட்டி. அதை விட இன்னும் 7 மணி நேரம் ட்ரை பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். இஃப்தாருக்கு முதலாவது ஈச்சப்பழத்தை கொண்டு திறக்கிறது சுண்ணத்து. ஈச்சப்பழத்தையும் தண்ணியும் கொஞ்சம் குடிச்சிட்டு, தண்ணியை கொஞ்சம் கூடுதலா குடிச்சிட்டு, இல்லாட்டி ஈச்சப்பழத்தையும் தண்ணியை குடிச்சு அதோட ஒரு நல்ல ட்ரிங்க் அடிச்சுட்டு, நல்ல நல்ல ஃப்ரெஷ்ஷான ட்ரிங்க் கொண்டு அடிச்சுட்டு அப்படி நடந்து வாங்க பள்ளி. இப்ப என்னோட உள்ளுக்குள்ள பொடி பார்ட்ஸ் எல்லாம் இப்ப கொஞ்சம் நாங்க தொழுகிட்டு போற கேட்கல அது ஓரளவுக்கு ஸ்டார்ட் ஆகி வேலை செய்ய தொடங்கி அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து சொல்றேன். தூங்கிட்டு இருக்கிற மனுஷன் திடீர்னு முடிச்சு நீ பண்ண முடியும், திடீர்னு மென்டல் ஆயிடும். தூங்குற ஒவ்வொருத்தரையும் தனது ராஜா செல்லம் மகன் தட்டி கடவி கொஞ்சம் கொஞ்சமா இருப்பாங்க. எங்களோட குடல் தூக்கம். இஃப்தாருக்கு அந்த குடலை எழுப்பாட்ட போகும். எப்படி எழுப்பாட்ட? ஒரு ஈச்சப்பழத்தை கொடுத்து, 3 ஈச்சப்பழத்தை கொடுத்து, 2 கிளாஸ் தண்ணியை கொடுத்து, ஒரு ட்ரிங்கை கொடுத்து, பாப்பா உங்க டைம் முடிஞ்சது ராஜா, எல்லாம் முன்னுக்கு வர போகுது, எழுப்புங்க, ரெடியாவுங்க, ரெடியாக சொல்லிட்டு பள்ளிக்கு வந்து மகரிப தொழுதுட்டு போயிட்டு அவர் ரெடி ஆயிடுவாரு. அப்ப போட்டதெல்லாம் போட்டு கொள்ளலாம். ரேடிக்கா போட்டா எங்கட தராவீகம் நாசம், எங்கட உடம்பு நாசம், ஆன்மீகம் நாசம், உலாரோக்கியம் உடல் எல்லாம் பட்டு போயிட்டு. எனவே ஷோர்டிஸ் கலாச்சாரத்தை இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான்ல நிப்பாட்டி அல்லாஹ் விரும்புகிற ஒரு அடியானாக மாறுவோம். நிறைய திண்டால் உடல் உறுப்புகளுக்கு பாவ உணர்ச்சி வரும். இதனாலதான் ரமலான்ல சில பேருக்கு பாவம் செய்யறதுல கூட இன்ட்ரெஸ்ட். ஏன்னா வயிறு நிறைஞ்சா உடல் உறுப்புகள் சும்மிக்காது, அதுக்கு பசி வரும். இது நிறைஞ்சா மற்ற உறுப்புகளுக்கு எல்லாம் பசி வரும். பாவம் செய் 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 என்று சொல்லி இதை பசியில போட்டாதான் இதெல்லாம் சற்று பெற்றிருக்கு. இதுதான் நியதி, இதுதான் யதார்த்தம். எனவே வரக்கூடிய ரமலான் இப்படிருந்தே பிளான் பண்ணி திட்டமிடுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமலான் உண்மையான ரமலானாக அல்லாஹ் ரமலானாக ஆக்குவானாக. இந்த ரமலான் யா அல்லாஹ் நீ விரும்பக்கூடிய ரமலானாக இந்த ரமலானை அடைஞ்சு இந்த ரமலானை விளையாடக்கூடிய தௌஃபீகை எல்லாருக்கும் நீ நசீபாக்குவாயாக. இந்த ரமலான்ல குர்ஆன் மூலமாக நெருங்கக்கூடிய அடியார்களாக எங்களை மாற்றியா அல்லாஹ். இந்த ரமலான்ல எங்களோட மொபைலுடைய டிஜிட்டல் ஸ்கிரீன்களுடைய நேரத்தை தூரமாக்கியா அல்லாஹ், குறைச்சிடையா அல்லாஹ். இந்த ரமலான்ல உடல் ஆரோக்கியம் பெற்ற சீதேவிகளாக, உல ஆரோக்கியம் பெற்றவர்களாக, ஆன்மீக ஆரோக்கியத்தை சரியாக அடைஞ்சு கொண்ட ஒரு முத்தகியாக ரமலான்ல இருந்து வெளியாகக்கூடிய சந்தர்ப்பத்தை வாய்ப்புகள் எல்லாருக்கும் நசீபாக்குவாயாக. எங்களோட ஊரணி கபூல் செஞ்சு கொள்வாயாக, உலமாக்களை கபூல் செஞ்சு கொள்வாயாக. சமூகத்தினுடைய அக்கறை கொண்ட அத்துணை பேரையும் கபூல் செஞ்சு கொள்வாயாக. இந்த ரமலானுக்கு இன்னும் வெறும் 17 நாட்கள் இருக்குது யா அல்லாஹ். அதுக்கு முன்னால் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ ஜனாஸா செய்திகள் கேள்விப்பட்டோம் ரஹ்மானே. நான் அதுக்கு முந்தைய எங்களோட ரூஹ் எடுத்துறாதே யா அல்லாஹ். இந்த ரமலான் அடையணும் யா அல்லாஹ். இந்த ரமலானுடைய ரஹ்மத்தினுடைய மலையில நாங்க நனையணும் யா அல்லாஹ். ரமலானுடைய மக்ஃபிரத்துடைய மலையில நாங்க நனையணும் யா அல்லாஹ். நீங்கள் எல்லாரையும் பொருந்திக் கொள்வாயாக. ஆமீன். ஆகிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.